12 மாதங்களும் வேற லெவல்ல இருக்கும். நெக்ஸ்ட் 2025 வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா 2025 என்னோட வருஷம், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீ வருஷம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்களை மூடி 2 மினிட்ஸ்க்கு வந்து சில விஷயங்களை அசை போட நான் கேட்டுக்கிறேன். மனதை நிறுத்தி இந்த 11 மாதங்கள், இந்த 11 மாதங்கள்ல டைரியோ நோட்டோ வச்சிருக்கவங்க தயவு செய்து எழுதலாம். டைரியோ நோட்டோ இல்லாதவங்க தயவு செய்து ஜூம் விட்டு வெளில போயிடலாம். சரியா? இங்க மோட்டிவேஷன் எதுவும் நான் கொடுக்க போறது இல்ல. எல்லாமே ஹோம்ஒர்க் தான். லைவா பண்ண போறோம். அவ்வளவுதான். அடுத்த ஒரு 45 மினிட்ஸ்ல நான் என்ன சொல்லணும் அதை நீங்க பண்ணணும். கேட்பதால் ஒன்றும் நடந்துட போறது இல்ல. சரியா? ரூல் நம்பர் 1 நோட்டோ டைரியா இருக்கணும். இதை நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். 11 மாதங்கள்ல நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். 11 மாதங்கள்ல என்ன நடந்தது? இதுல 3 நல்ல விஷயங்கள் என்ன? 3 கெட்ட விஷயங்கள் என்ன? 3 பாசிட்டிவான விஷயங்கள் என்ன? 3 நெகட்டிவான விஷயங்கள் என்ன? இந்த 11 மாதங்கள்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? அடுத்த 13 மாதங்கள்ல அதை நம்ம சரி பண்ண போறோம். எழுதலாமா? கேள்வி ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து கடந்த 11 மாதத்துல நம்ம பண்ண மிகப்பெரிய 3 தப்புகள் என்ன? 3 சரியான விஷயம் என்ன? 3 பாசிட்டிவான விஷயம் என்ன? 3 நெகட்டிவான விஷயம் என்ன? அதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டது என்ன? இதெல்லாம் நான் பண்ணியிருக்க கூடாது. என்ன? அதை தான் அடுத்த 13 மாசம் சரி பண்ண போறோம். எழுதிருந்தீங்கன்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு 10 பேர் டன் அப்படின்னும் போது நம்ம ஆரம்பிக்கலாம். பாக்ஸ்ல நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டன் அப்படின்னு போடுங்க. சூப்பர். இப்ப டைரக்டா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். டிசம்பர் பியூட்டிஃபுல் மாசம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாசத்துல டே 1ல நம்ம இருக்கோம். ஹார்ட்லி, சாஃப்ட்லி, ஸ்வீட்லி 30 டேஸ் இருக்கு. 30 நாட்கள் நம்ம கையில இருக்கு. திரும்பவும் சொல்றேன் 30 நாட்கள் தான் இருக்கு. இந்த 30 நாட்கள்ல நம்ம என்ன விஷயத்தை சரி பண்றோமோ அதுதான் 2025ல நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இயரா இருக்கும். The word call ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இயர். டார்கெட் அப்படின்னு போட்டுங்க. பெருசா எழுதி கட்டம் போட்டு எழுதுங்க. முடிஞ்ச உடனே உங்களோட டைரிலாம் நான் பார்ப்பேன். டார்கெட் ஈக்குவல் டு கோல் ஈக்குவல் டு ஆம்பிஷன் ஈக்குவல் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இயர் 2025. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1 மாதிரி நினைச்சு நான் பேசுறேன். இப்ப சரியாயிடணும். அவ்வளவுதான். வேற 2வது கருத்தே இல்ல. சரியா? சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நியூ இயர். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம இங்க ஒரு விஷயத்தை எழுதணும். 2025ல 2026 ஜனவரி 1ஆம் தேதி நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இலக்குகளை எழுத போறோம். அந்த 3 இலக்குகள் என்ன? நீங்க எழுதுங்க. 2026 ஜனவரி 1ஆம் தேதி. ஆல்மோஸ்ட் 13 மாசம் இருக்கு. ஃபுல் 13 மந்த்ஸ். கம்ப்ளீட்டா 2026 ஜனவரி 1ஆம் தேதி 3 விஷயங்கள் இருக்கணும். என்ன இருக்கலாம் அப்படின்னா, என்னுடைய மாத வருமானம் இவ்வளவு இருக்கும். 2026ல என்னுடைய மாத வருமானம் இவ்வளவு இருக்கும். மந்த்லி இன்கம் இவ்வளவு இருக்கும். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் டோட்டலா அக்குமுலேட்டிவ்னு வச்சுப்போம். குமுலேட்டிவ்ல 13 மாசங்கள்ல
இப்ப நீங்க ஒரு மாசம் இவ்வளவு வேணும்னு எதிர்பார்க்கறீங்க, 1,00,000 வச்சுப்போம். அந்த 1,00,000 அப்படின்றது 13 இன்டு 1,00,000 13,00,000. அப்ப என் கையில 13,00,000 இருக்கும். இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை இல்ல. ஏன்னா 13,00,000 நம்ம கையில வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு கமிட்மெண்ட் இருக்கு, செலவுகள் இருக்கு. அப்ப எவ்வளவு இருக்கணும்? இதுதான் நீங்க எழுதணும். 2026ல எல்லா செலவுகளும் போக, கமிட்மெண்ட் போக, இஎம்ஐ போக, என் கையில என் பேங்க் பேலன்ஸா இருக்க வேண்டிய அமௌண்ட் இவ்வளவு. என்னோட மந்த்லி டார்கெட் 1 லேக் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் எழுதிட்டோம். இப்ப என்ன எழுதணும் அப்படின்னா, குமுலேட்டிவா டோட்டலா என் கையில இவ்வளவு காசு இருக்கும். 2026 ஜனவரி 1ஆம் தேதி என் கையில ஒரு 5,00,000 இருக்கும். இது மாதிரி நீங்க எழுதணும். சரியா? ஸ்பெசிபிக்கா எழுதணும், மெஷரபிளா எழுதணும். இதுதான் கோல் அப்படின்றோம். சரியா? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சில விஷயங்களை கத்துத்தரேன். இது ரெக்கார்டிங்லாம் இல்ல நண்பர்களே, திரும்பவும் சொல்றேன். ரெக்கார்டிங் இல்ல. அதனால தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. உங்களுடைய கோல் கிளாரிட்டியா இல்லை என்றால் சக்சஸ் வராது. உங்களுடைய இலக்குகள் தெளிவாக இல்லை என்றால் சக்சஸ் வராது. வராது. ரைட். இப்ப என்ன எழுதணும்? 2வது என்ன எழுதணும்? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும், இல்ல ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்கணும், இல்ல இருக்கிற கார அப்கிரேட் பண்ணணும், இல்ல ஜுவல்ஸ் வாங்கணும், சேரிட்டி செய்யணும். கம்பல்சரியா நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய இலக்குகளை பண இலக்குகளாக மட்டும் வைக்காதீர்கள். உங்களுடைய இலக்குகளை பண இலக்குகளாக மட்டும் வைக்காதீர்கள். மெட்டீரியல் இலக்குகளாக வைக்காதீர்கள். என்ன இலக்குகளா வைக்கணும்? என்ன இலக்குகளா வைக்கணும்? சேரிட்டி இலக்குகளா வைங்க. சேரிட்டி மீன்ஸ் என்ன? நீங்கள் சம்பாதிக்கிற காசுல ஒரு 10% நான் சேரிட்டி பண்ணுவேன். 2026ல மாசம் 1,00,000 நான் சம்பாதிச்சிருந்தேன் அப்படின்னா, என் கையில 13,00,000 இருக்கும். 13,00,000ல 1,30,000 நான் சேரிட்டிக்காக செலவு பண்ணி இருப்பேன். அப்ப நான் வைக்க வேண்டியது என்னன்னா, சேரிட்டி இலக்குகள். நிறைய இலக்குகள் இருக்கு. ஃபிட்னஸ் இலக்குகள் இருக்கு. என்னோட உடம்பு எடையை குறைப்பேன். என்னோட பினான்சியல் இலக்குகள், என்னோட கடனை அடைப்பேன். நான் ஒரு வீடு வாங்குவேன். இது மாதிரி எது வேணா எழுதலாம். புரியுதா லாஜிக்கு? கண்டிப்பா சேரிட்டி இருக்கணும். உங்களுடைய இன்கம்ல 10% கண்டிப்பா சேரிட்டிக்கு தான் பண்ணணும். இந்த ட்ரெய்னிங்க நான் காசு வாங்கிட்டு குடுக்கல. புரியுதா? நீங்க ஏதாவது ஃபீஸ் பே பண்ணி வந்திருக்கீங்களா? இல்லல்ல. அப்ப நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா காசுலயும் 10% உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். அப்படின்ற கண்களை மூடி நான் நெறைய சம்பாதிக்கணும். கண்களை மூடி நான் நெறைய சம்பாதிக்கணும். வர்ற காசுல 10ல இருந்து 20%, 30%, 40% எவ்வளவோ உங்களால எவ்வளவு முடிகிறதோ மினிமம் 10% நான் கடவுள் அறிய என் அப்பா அம்மா மீது சத்தியமாக நான் எனக்கு வர்ற வருமானத்தில் இருந்து 10% நான் சேரிட்டிக்கு செலவு பண்ணுவேன். பிராமிஸ் முடிஞ்சு. அதுதான் நீங்க இந்த ஜூமுக்கு வந்ததோட அர்த்தமே. சரியா? உங்கள்ட்ட பிராமிஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன எழுத சொன்னேன்? மாசம் எவ்வளவு இருக்கணும்? டோட்டலா எவ்வளவு இருக்கணும்? சேரிட்டிக்கு எவ்வளவு பண்ண போறீங்க? இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது? எனக்கு ஜுவல்ஸ் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசையா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் மினிமம் ஒரு 5 இலக்குகளா எழுதுங்க. டிஃபைன் யுவர் கோல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது நம்மளுடைய வெறி, ஜெயிக்கணும்ன்ற வெறி, அதாவது தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல மிக அதிகமா இருக்கு. மிக பெருசா இருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு நேரத்துல ரொம்ப டவுன்ல இருக்கு. நம்ம மனிதர்கள் தான். அக்செப்ட். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. அக்செப்ட் த ட்ரூத். அக்செப்ட் த பெயின். பெயின், எஸ், ஆமா. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட காசு இல்ல. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கடனோட இருக்கேன். அதுல இருந்து மீண்டு வருவேன். அக்செப்ட் சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுங்க. பொய்யா நடிக்காதீங்க. என்கிட்ட பணம் இல்ல. ஆமா, பணம் இல்ல. பணம் வரும். அதற்கு தான் இந்த ட்ரெயின். இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த ஆசை, the burning desire, success secret equal to success secret equal to burning desire. அவ்வளவுதான். ஆசை. அது எந்நேரமும் அணையவே கூடாது. அது என்ன ஒரு சூழல் வந்தாலும் சரி. கடல்ல குதிக்க போற நேரமா இருந்தாலும் சரி, மலையில இருந்து குதிக்க போற எதுக்குமே சரி, வாழ்க்கையில பொறந்துட்டோம். ஒரே ஒரு தடவை. அத ஒரு ஹீரோயினா வாழ்ந்துட்டு போயிடணும். என்ன வேணா வரட்டும். நாம பார்க்காத சேலஞ்ச் இல்ல. பார்க்க போறவங்க சேலஞ்ச் இல்ல. எது வேணா பார்க்கலாம். எவ்வளவோ பார்த்துட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவோ பார்த்தோம். என்ன பண்ண முடியும்? அவ்வளவு ஒரே கேள்வி. உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. என்னதான்டா பண்ணுவ? பண்ணிக்கடா. அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலா நான் ஒரு விஷயம் சொன்னேன். டேய், நீ தான் எனக்குள்ள இருக்க. எனக்கு நிறைய விஷயத்த குடுக்குற. எவ்வளவுதான் நீ கஷ்டத்தை உனக்கே நீ குடுத்துப்ப. எனக்குள்ள யார் இருக்கா? நீ தான் இருக்க. அப்ப எல்லா கஷ்டமும் நீ உனக்குள்ளே குடுத்துப்ப. எவ்வளவுதான் குடுத்துப்ப? குடுத்துக்கோ. யூ ஆர் த சொல்யூஷன். யூ ஆர் த ப்ராப்ளம். யூ ஆர் த சொல்யூஷன். யூ ஆர் த ப்ராப்ளம். நீ தான் எனக்கு எல்லாம். அப்ப நீ தான் எல்லாத்தையும் குடுக்குற. அப்ப நீயே சரி பண்ணுவ. அவ்வளவுதான். என் வேலையை நான் செய்யறேன். பெர்ஃபெக்ட்டா செய்யறேன்.
பத்தி எறிகிற என்னுடைய ஆசையை எதனாலும் எவனாலும் எவராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய கொழுந்து விட்டு எரியும் ஆசையை யாராலையும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. burning desire என்கிட்ட இருக்கு, எங்க இருந்தாலும் இருக்கும். யார் என்னோட இருந்தாலும் இருக்கும், பணம் என்னோட இருந்தாலும் இருக்கும், இல்லனாலும் இருக்கும். யார் என்னோட இல்லனாலும் இருக்கும். என்னோட இருக்கும். என்னுடைய குரு அருள் என்னோட இருக்க வரைக்கும் என்னை ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு அரகன் கான்பிடன்ஸ் உங்கள்ட்ட இருக்கும். அவ்வளவுதான். இததான் நான் சொல்றேன் பாருங்க. அப்படியே நீங்க எழுதின கோலை, இலக்குகளை, ஆம்பிஷனை, டாஸ்கை, டார்கெட்டை, ஆப்ஜெக்டை அப்படியே நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க. விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. கொழுந்து விட்டு எரியும் ஆசையோட, வெறியோட, என்னால முடியாது, உலகத்தில் எவனால முடியாது, வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வெறித்தனமான கான்பிடென்ட்டோட அப்படியே கண்களை மூடி ஒரு 3 முறை இன்ஹேல் எக்ஸ்ஹேல், காற்றை உள்ளிழுத்து உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே. இப்ப நம்ம காட்சிப்படுத்தல் போறோம். காட்சிப்படுத்தலாம் என்ன? இப்ப ஒரு இலக்கை எழுதிருக்கோம். எனக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கு, பேராசைன்னு வச்சுப்போம். அதனால என்ன, சோ வாட், மாசம் 3 லட்சம் ரூபாய் வேணும். இல்ல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 3 லட்சம் 12 மாசத்துக்கு ஒரு 36 லட்சம், ஏன்னா 50 லட்சம் வேணுங்க. 50 lakhs 26ல 2026 ஜனவரி 1ஆம் தேதி என் கையில ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கும். இதுதான் என்னுடைய ஒரு கனவு, ஆசை, லட்சியம், எது வேணா போட்டுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதை நான் காட்சிப்படுத்தி பார்க்க போறேன். இந்த இடத்துல ஒரு சிறு திருத்தம் சொல்றேன். காட்சிப்படுத்தி தான் பார்க்க போறோம், கற்பனை படுத்தி அல்ல. கற்பனை என்பது பொய். காட்சிப்படுத்தி பார்க்க போறோம். எப்ப பார்க்க போறோம்? அதிகாலை நேரத்துல பார்க்க போறோம். இப்ப நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை நீங்க தொடர்ச்சியா ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்க. பினான்சியல் ஃப்ரீடம் நியூ இயர் சத்தியமா சாத்தியம், சத்தியமா சாத்தியம். பினான்சியல் ஃப்ரீடம் இதை அதிகாலை நேரத்துல டெய்லி காலையில என்ன பண்ணோம், அடைஞ்சா மாதிரி யோசிக்கணும். 50 லட்சம் என் வாழ்க்கையில வந்துருச்சு, முடிஞ்சு. 50 lakhs கண்களை மூடி இந்த 50 லட்சத்தை கொடு. இந்த 50 லட்சம் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னை நோக்கி 50 லட்சம் பணம் வந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னை நோக்கி 50 லட்சம் பணம் வந்து கொண்டிருக்கிறது. 3 முறை எழுதியாச்சா? ஓகே. பணம் வந்துகிட்டே இருக்கு. கண்களை மூடி விஷுவலைஸ். 50 லட்சம் இருந்தா எப்படிங்க இருக்கும் உங்கள் வாழ்க்கை? நீங்க உங்க இலக்கை வச்சீங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட இலக்கு 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி, எதுவாண்டாலும் சரி. கண்களை மூடி அந்த பணம் வந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வில்லா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கினா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிச்ச கார், ஏதாவது ஒரு ட்ரீம் கார், ஒரு BMW, பென்ஸ், ஆடி, ஜாகுவார், ஃபெராரி, லம்போகினி, ஏதோ ஒண்ணு, போர்ஷே, ரோல்ஸ் ராய்ஸ், ஏதோ ஒண்ணு வாங்கினா எப்படி இருக்கும்? வாங்கிட்டா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது? ஈர்ப்பு விதி. ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி யோசிச்சிடான்னு. அவ்வளவுதான். ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன். இப்ப அஃபர்மேஷனை மாத்தி போடுறோம். என்ன தெரியுமா? எனக்கு 50 லட்சம் பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. எனக்கு 50 லட்சம் பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. 50 லட்சம் பணத்தை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முன்னாடி என்ன சொன்னோம்? பணம் வந்துகிட்டே இருக்கு, பிரபஞ்சத்திற்கு நன்றி. வந்துருச்சு, என் கையில இருக்கு, அதை நான் சென்ஸ் பண்றேன், உணர்றேன், ரியலைஸ் பண்றேன், என்ஜாய் பண்றேன். பணத்தை விட பெரிய போதை உலகத்துல ஒண்ணு இருக்கா என்ன? கையில பணங்கன்னு வச்சிருந்தீங்கன்னா, என்னோட எல்லா நிகழ்ச்சிக்கும் பணத்தோட வரணும். கடன் வாங்கியாவது ஒரு 1000 ரூபாய் கையில வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். பணத்தை விட பெரிய போதை எதுவும் இல்லை. பணத்தை விட பெரிய கிக் எதுவும் இல்லை. பணத்தை விட பெரிய மோட்டிவேஷன் உலகத்தில் எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். 2 மோட்டிவேஷன் தான் உலகத்துல. ஒன்னு கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன் எவர், ரைட்? ஒன்னு பணம், இன்னொன்னு என்ன? ஒன்னு பணம், இன்னொன்னு என்ன? யோசிங்க. ரெகக்னேஷன். உங்களுக்கு மக்கள் கொடுக்கிற, என்னைக்கு பணம் வருதோ, பணம் எல்லாம் ₹1 நம்ம மதிக்க மாட்டோம். இல்ல, பணம் இல்லைன்னா நமக்கே நம்மை பிடிக்காது. பணம் இல்லை என்றால் பிணம், ரைட்? ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி விஷுவலைசேஷன் பண்றோம். இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு 2 விஷயம் பண்றோம். என்ன அப்படின்னா, the word call success secret equal to விஷன் போர்டு. விஷன் போர்டுன்னா என்ன? நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு பணம் வேணும், என்ன மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஜுவல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இதையெல்லாம் பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து, கூகுள்ல போய் பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு போர்டை ரெடி பண்ணி அதில் ஒட்டி வைப்பது விஷன் போர்டு. விஷன் போர்டு. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டு இல்லாத வீடு வீடு அல்ல. குழந்தைகள் இருந்தால், உங்கள் வீட்டில் குழந்தைகள் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா விஷன் போர்டு இருக்கணும். குழந்தைகள் இல்லைனாலும் விஷன் போர்டு இருக்கும். விஷன் போர்டு இல்லாத வீடு வீடு அல்ல. அவ்வளவுதான். அப்ப விஷன் போர்டுக்கு செலவாகும். சரி, செலவு பண்ணாம எப்படி விஷன் போர்டு? பிரிண்ட் அவுட் எடுங்க, நாளைக்கு ஆபீஸ் போங்க, எங்கேயாவது போங்க, வெளில வாங்க. அந்த விஷயம் என்னன்னா, ஒரு 3 படம் தான் சொல்றேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? 1 கோடி எழுதி ஒட்டுங்க. உங்கள் இலக்குகளை உறக்கச் சொல்பவன் சாதனையாளர். இலக்குகளை உறக்கச் சொல்பவன் வெற்றியாளர்.
நான் இவ்வளவு சம்பாதிக்க போறேன், ஆமாண்டா. அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சிரிக்கிறானா? அவன் சிரிச்சானா அதுதான் இலக்கு. ஒருத்தவங்கள பார்த்து சிரிக்கணும். ஐயோ அப்படியா அப்படின்னு சிரிக்கணும். அடுத்தவனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹியூமர் ஜோக் மாதிரி ஒரு இலக்கை வைப்போம். 1,00,00,000 எழுதி ஒட்டுவோம். 1,00,00,000 நான் சம்பாதிப்பேன்டா, முடியும்டா. முடியாதுன்னு சொல்றதுக்கு மத்த யாருக்கும் அருகதை கிடையாது. உங்களை முடியாதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, பெற்ற அப்பா அம்மா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நண்பர்களோ உறவினர்களோ எந்த டேஷோ, சரியா? என்னால முடியும், எழுதி ஒட்டுறேன், சரியா? 2வது எனக்கு என்ன கார் வேணும் அதை நான் வாங்குவேன். 1 மாசத்துல வாங்குவேன், 3 மாசத்துல வாங்குவேன், 6 மாசம் வாங்குவேன், 3 வருஷத்துல வாங்குவேன், 30 வருஷத்துலயாவது வாங்குவேன். வாங்குவேன்டா, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நிக்கும்டா என் வீட்டுல. இது மாதிரி ஒரு 3 படங்களை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எவ்வளவு ஆகும்? ஹார்ட்லி 10 ரூபா ஆகும். இந்தியா காசு 10 ரூபா ஆகும். இதை வாங்கி ஒட்டுறதுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் வேணும், எதுவுமே செய்ய மாட்டேன். எல்லாம் வேணும், ஒரு டாட் கூட செய்ய மாட்டேன். எதுவுமே பிரபஞ்சம் தராது. அப்ப சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு விஷன் போர்டு. எழுதி ஒட்டணும். விஷன் போர்டு இல்லை என்றால் வெறும் 3 படத்தை ஒட்டணும். ஒருவேளை உங்களை நான் கைட் பண்ணோம் அப்படின்னா, யாரெல்லாம் வீட்டுல இந்த படத்தை ஒட்டிருக்கீங்க அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த ஜூம்ல கண்டிப்பா பார்க்கலாம். அப்ப விஷன் போர்டுல நீங்க ஒட்டுற இமேஜ் தான் நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே பார்க்கும் போது அந்த விஷன் போர்டு இருக்கும். நீ ஒரு ஈஃபில் டவர் போகணும், யூரோப் போகணும்னு நினைச்சீங்களா? அந்த ஈஃபில் டவர் முன்னாடி இருக்கணும். எது வேணா சுவிட்சர்லாந்து இருக்கணும், எது வேணா இருக்கலாம். அந்த லாஜிக் என்னன்னா, உங்கள் விஷன் போர்டு என்பது உங்களை உந்தி தள்ளும், ஓட விடும். பார்க்கும் போதே ஐயோ இவ்வளவு கனவுகள் இருக்கே, லட்சியங்கள் இருக்கே, நாம ஏன்டா இவ்வளவு சாதாரணமா இருக்கோம்? நம்மள நாமே கேள்வி கேட்டுக்கணும்ல. அதற்காகத்தான் இந்த விஷன் போர்டு, ரைட்? இந்த விஷன் போர்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, இந்த விஷன் போர்டை பார்த்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்களை மூடி அப்படியே அந்த விஷுவலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அஃபர்மேஷனுக்கு போயிடுவேன். எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க காட்சிப்படுத்தல் டெக்னிக்கையும் 2வது விஷயம் சுய கட்டளைகள் அஃபர்மேஷனையும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, வெற்றி நிச்சயம். சரி, இந்த அஃபர்மேஷனை எப்படி சொல்லணும்? அஃபர்மேஷன் என்கின்ற செயல் கட்டளை ஒண்ணுமே கிடையாது. ஒரு ரிப்பீட்டடான ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு பேரு தான் சுய கட்டளை, ரைட்? அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு குரு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய இலக்குகளை நம்பி நீங்கள் சொல்லணும். ஆமா, நான் 1 மாசத்துல 15 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன், 1 மாசத்துல 10 லட்சம் சம்பாதிப்பேன், 1 வருஷத்துல 1 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்ற ஒரு டேட் லைன் போட்டு, இந்த நாளைக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள, இந்த டேட்டுக்குள்ள நான் சம்பாதிப்பேன் அப்படின்ற அஃபர்மேஷன் தான் அஃபர்மேஷன். எந்த ஒரு அஃபர்மேஷனுக்கும் டேட் லைன் இருக்கணும். வித்தவுட் டேட் லைன் அது கனவு. அடுத்தது, ஒரு மாஸ்டர் மைண்டா நீங்க மாறுங்க அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி மாஸ்டர் மைண்டா நீங்க மாற போறீங்க அப்படின்னா, நிறைய பேர் அப்படி பண்றது இல்ல. நெட்வொர்க்கை நெட்வொர்க் பண்ணாமல் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனா மாற முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம ஒரு குரூப்பை கிரியேட் பண்றோம். அந்த குரூப்புக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட்னு வச்சுப்போம். சரி, அது நெப்போலியன் சொன்னது, ரைட்? அந்த மாஸ்டர் மைண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் உங்களை போன்று ஜெயிக்கணும், இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும், ஒத்த கருத்துடையவர்கள், ஒத்த சிந்தனை உடையவர்கள், ஒத்த இலக்குகளை உடையவர்கள், அவர்களை வச்சு நீங்கள் ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆரம்பிக்கணும். மாஸ்டர் மைண்ட் குரூப் என்பது மினிமம் ஒரு 5 பேர்ல இருந்து 50 பேர் கூட வச்சுக்கலாம். நிறைய பேர் வச்சா வேலைக்கு ஆகாது. ஒரு 10ல இருந்து 15 பேர் மேக்ஸிமம் வச்சுக்கணும். அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்பை கிரியேட் பண்ணும். அதை கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு வாரமோ அல்லது ஒவ்வொரு மாசத்துல ஒரு நாள், ஒரு சண்டேவோ அல்லது வாரத்துல ஒரு நாளோ, முடிஞ்சா வாரத்துல ஒரு நாளோ, 15 நாள்ல ஒரு நாளோ, மாசத்துல ஒரு நாளோ அந்த குரூப்பை நம்ம கூட்டி கண்டிப்பா இது நேரா தான் மீட் பண்ணோம். எந்தெந்த ஏரியால இருக்கீங்களோ அவங்க எல்லாமே. அப்படி முடியவே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னா நம்ம ஜூம்ல போலாம். ஜூம்ல ஓபன் பண்ணி, இங்க ரொம்ப மழையா இருக்கு, சென்னையில ரொம்ப மழை புயலா இருக்கு, அதனால கரண்ட் எல்லாம் இல்ல மேக்சிமம் இடத்துல. அதாவது 3 விஷயத்தை நம்ம அந்த மாஸ்டர் மைண்ட்ல இருக்கவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். மாஸ்டர் மைண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். மாஸ்டர் மைண்ட்ல எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, யாராவது ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்கணும். இப்ப 15 பேர் வராங்க அப்படின்னா 15 பேரும் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கும். அதுல 15 பேர்ல ஒருத்தர் இப்படி சொல்லலாம், 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு எனக்கு, சரியா? 15 பேர் இருக்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா, என்னுடைய நண்பருக்கு அப்படின்னு மாத்திக்கணும். ஏன்னா நம்ம சொன்னா நம்மள ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பிசினஸ் பண்றாரு, ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ், அவருக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அந்த 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது 3 விஷயங்களை அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் பண்ண போகுது. 1, அட்வைஸ். என்ன மாதிரி அட்வைஸ்லாம் அவர் கொடுக்கலாம்? இப்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அது பெருசா பூதாகரமா தெரியும். ஆனா அது உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இருக்கும்போது அது உங்க பிரச்சனை இல்ல, உங்களால அட்வைஸ் சொல்ல முடியும். அப்ப உங்களுடைய அட்வைஸ் என்ன? இப்ப எழுதுங்க, ரைட் டவுன், கண்களை மூடி. உங்க நண்பர் ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுப்போம். அவர் உங்கள்ட்ட புலம்புறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னும் போது நீங்கள் சொல்லும் முதல் அட்வைஸ் என்ன?
இதைதான் நீங்க மாஸ்டர் மைண்ட்ல பேச போறீங்க, மாஸ்டர் மைண்ட் குரூப்ல பேச போறீங்க. அந்த அட்வைஸ் என்ன சொல்வீங்க? நிறைய பேருக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணும்போது தான், அட்வைஸ் கொடுக்கும்போது தான் உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகே. 2வது பாயிண்ட். அவருக்கு ரூ. 1 கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏதோ ஒரு அட்வைஸ இப்ப நீங்க எழுதிருக்கீங்க. அல்லது அவர்ட்ட அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்ல சொல்ல போறீங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க? இப்போ அந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்ல ஒரு 4 பேர் சொன்னதுல 4 பேர் தான் சொல்லியிருக்காங்க. 2 பேர் சொன்ன ஐடியா நல்லா இருக்கு. ரைட்? சரி. இப்ப அந்த கடனோட இருக்க நண்பருக்கு நீங்கள் செய்ய போகும் சப்போர்ட் என்ன? நீங்கள் செய்ய போகும் சப்போர்ட் என்ன? ஃபர்ஸ்ட் அட்வைஸ் குடுக்க சொன்னேன். அவங்க எல்லாருமே அட்வைஸ் குடுத்தீங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் நீங்க வரிசையா எழுதிக்கிறீங்க. உங்க நண்பர்ட்ட சொல்ல போறீங்க. 2வது நீங்க அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா அந்த 15 பேர்ல ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணலாம். சரி வாங்க நான் ஒரு அட்வைஸ் தரேன். நேரா வாங்க என் கூட இருங்க. பிசினஸ் பண்ணுங்க. அந்த சப்போர்ட் என்ன? 3வது யாராவது ஒருத்தர்ட்ட கண்டிப்பா 100% அக்கவுண்டபிலிட்டி இருக்கணும். உண்மை தன்மையோடு நீங்கள் ஒருத்தர்ட்ட கூட இல்ல அப்படின்னா சத்தியமா நீங்கள் பணக்காரன் ஆகவே முடியாது. உங்களுக்கு ஒரு குருவோ, மென்டாரோ, கோச்சோ யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவரு உங்களை விட பெரிய ஆளா இருக்கணும். உங்களுக்கு கீழ இருக்க கூடாது. நண்பர்கள்ட்ட பகிர்வது வேறு, உங்களோட மென்டார்ட்ட பகிர்வது வேறு. ஏன்னா உங்க நண்பரோ, அப்பாவோ, அம்மாவோ, அக்காவோ, தங்கச்சியோ, அண்ணன் தம்பியோ, சொந்தக்காரனோ, ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, நெய்பர்ஸோ, கொலீக்ஸோ நீங்க நல்லா இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா அவங்களால உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷனே கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்படி யாராவது கொடுக்க முடிஞ்சா வரம். சோல்மேட் உங்களுடைய சோல்மேட் ஒரு மென்டாரா இருந்தா மிகப்பெரிய வரம். அப்ப நாம என்ன பண்றோமோ இதை நாம சொல்லணும். ஒருவேளை எனக்கு ரூ. 1 கோடி கடன் இருந்துச்சுன்னா என்னோட மென்டார்ட்ட சொல்லணும். சார் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் அட்வைஸ் சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? அதாவது சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்பது என்ன? R1 சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். R1 என்பது ரிப்போர்ட். R2 என்பது ரெவ்யூ. R1 என்பது ரிப்போர்ட். R2 என்பது ரெவ்யூ. இந்த R1ல நம்ம இருந்தோம்னா நம்முடைய குருவோ, மென்டாரோ, கோச்சோ R2ல இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி நடக்குதா? ஏன்னா அவங்க பல பேரை பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு சூழல் புரியும். அவங்களும் ஒரு வேலை உங்க மாதிரி இருந்து வந்திருக்கலாம். இப்ப ஈஸியா உங்களோட பிரச்சனையை அவங்களால அணுக முடியும். காது கொடுத்து கேட்க முடியும். அதற்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும். மத்தவங்களால முடியாது. ரைட்டா? இதுதான் பேசிக்கா ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கோம். பார்ட் 1ல இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய கோல செட் பண்ணுங்க. 2வது எப்பயும் பர்னிங் டிசைர விட்டுறாதீங்க. விஷன் போர்டு வைங்க. 3வது அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்ணுங்க. 4வது ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்ப கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மேடம் கட் பண்ணி போடலாமா? சார் ஆக்சுவலி நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகே 5வது விஷயம் என்ன பண்ண போறோம்? ரைட் இதெல்லாம் பண்ணிட்டோம். ரைட் இதெல்லாம் பண்ணிட்டோம். ஓகே இப்ப நீங்க ஏதாவது மக்களே நான் பேசுறதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க சேட்ல போட்டு வைக்கலாம். நான் அப்புறம் முடிக்கும் போது நான் சொல்லிடுறேன். அப்பப்பயே டவுட் இருந்துச்சுன்னா நோட்ல எழுதிக்கிங்க அல்லது சேட்ல போட்டுருங்க. நான் முடிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் கிளியர் பண்ணிடுறேன். ரைட்டா? 5வது விஷயம் என்ன அப்படின்னா இதற்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும். ரைட்டா? வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய இலக்கு எப்படி ஜெயிக்கும்? ஜெயிக்காது இல்லையா? அப்ப ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். நான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு மாசத்துக்கு நான் கொடுக்குற இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் 13 மாசம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்கள் சத்தியமா கோடீஸ்வரன். கடன் அடைய மிகப்பெரிய கோடீஸ்வரியா நீங்கள் மாறுவீர்கள். பிரேக் டவுன் பண்ணுங்க. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு பிரேக் டவுன். உங்க பிரச்சனையை பிரிங்க. என்ன கோல் எழுதிருக்கீங்க அதை பிரிங்க. ரூ. 1 கோடி அப்படின்னா 10 லட்சம் முடிஞ்சு. 1 கோடி 10 லட்சம். ரைட்? அந்த 10 லட்சத்தை நான் ஒரு மாசம் சம்பாதிப்பதற்கு நான் சொல்றேன் ஒரு மாசத்துல நான் ரூ. 1 கோடி சம்பாதிப்பேன். அப்ப மாசம் எனக்கு 10 லட்சம் வேணும். கிளியர் கட்டா நான் இருக்கேன். அப்ப அந்த 10 லட்சத்தை சம்பாதிப்பதற்கு நான் என்னுடைய ஆக்ஷனபிள் ஸ்டெப் என்ன? என்னுடைய ஆக்ஷனபிள் ஸ்டெப் என்ன? சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் என்ன? அத முதல்ல சொல்லு. ரைட் இதெல்லாம் எழுதியாச்சு. காட்சிப்படுத்தியாச்சு. சுயகட்டளை சொல்லியாச்சு. இலக்குகளை எழுதியாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் என்ன? ரைட் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிளானை வாரம் எழுதணும். என்னை பொறுத்தவரைக்கும் டெய்லி எழுதுறது நல்லது. இப்ப மாசம் 10 லட்சம் வேணும் அப்படின்னா எனக்கு வாரத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வேணும். வாரத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வேணும். அந்த வாரம் 2.5 லட்சம் ரூபாய் அப்படின்றது சனியார் நான் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சாலும் கூட எனக்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வேணும். 50,000 rupees எனக்கு இன்னைக்கு வேணும். இதுதான் பிளான். ஆக்ஷனபிள் ஸ்டெப்புக்கு முதல் இலக்கு என்னன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். திங்கட்கிழமை காலையில எனக்கு 50,000 ரூபாய் வேணும். செவ்வாய்க்கிழமை 50,000, புதன்கிழமை 50,000, 50,000, 50,000, 50,000, 5 50,000, 2.5 லட்சம். சனி ஞாயிறு செம்ம ஹாப்பியா இருக்கலாம். இலக்கு வெறும் 10 லட்சம். நம்புங்க மக்களே
நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. இலக்கை செட் பண்றோம், ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றோம், சக்சஸ் ஆகிறோம். இதுல முடியாதெல்லாம் ஒரு டாட்டு கிடையாது. இந்த இடத்துல மண்டேல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றோம்னு வச்சுப்போம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உட்காந்துடணும். சரியா? நம்மளோட இலக்கு 50,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் இலக்கு எழுதிடும் இல்லையா? 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? இப்ப நம்மளுடைய பிசினஸ்ல எவ்வளவு பணம் வருது? எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆட் பண்ண முடியுமா? எக்ஸ்ட்ரா ஜாப் ஏதாவது பண்ண முடியுமா? அல்லது நம்மளுடைய பிசினஸ்ல எக்ஸ்ட்ரா ப்ராடக்டையோ சர்வீசஸையோ இன்க்ளூட் பண்ண முடியுமா? சில பொருட்களோட விலையை ஏற்றி பார்க்கலாமா? அல்லது கம்மியான விலையை குறைத்து கொஞ்சம் நிறைய பேரை கஸ்டமர் ரீச் பண்ண பார்க்கலாமா? அப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணணும். எனக்கு இன்னைக்கு ஒரு 50,000 வேணும். நான் என்ன சிம்பிளா சொல்லுவேன் அப்படின்னா, 50,000 ரூபாய் அப்படின்ற இலக்கை எழுதி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது, ஒருவேளை நீங்க நாளைக்கு ஒரு 10,000 சம்பாதிச்சிருந்தீங்கன்னா, இப்ப நீங்க சம்பாரிச்சது 10,000 அல்ல, -40,000. நீங்கள் சம்பாரிச்சது 10,000 அல்ல, -40,000. -40,000 மறுநாள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய டார்கெட் கொஞ்சம் பல்ஜ் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? 50,000 + 40,000 90,000. ஏன் இதை நான் எழுத சொல்றேன் அப்படின்னா, அந்த 90,000 டார்கெட் வச்சுட்டு உங்களால படுத்து தூங்க முடியுமா? காலைல எந்திரிக்காம இருக்க முடியுமா? சினிமாவுக்கு போய் வெட்டித்தனமா ஒரு மேட்ச் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ண முடியுமா? காசிப் பண்ண முடியுமா? பிளேம் கேம் பண்ண முடியுமா? கம்ப்ளைண்ட் கேம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா நேத்து இருந்த 50,000 டார்கெட் இன்னைக்கு 90,000 மாறிடுச்சு. இந்த சிஸ்டத்தை நீங்கள் சரியா பண்ணீங்கன்னா, வாரம் நீங்க உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்ப்பீங்க. இப்ப டோட்டலா பாருங்க, 50,000 போது ஒரு வாரம், ஒரு 5 நாள் கழிச்சு நீங்க பார்க்கும்போது, ஃப்ரைடே ஈவினிங் 2,50,000 ரூபாய் டார்கெட் வச்சிருந்தோம். அச்சீவ் பண்ணது வெறும் ஒரு 40,000 இருக்கும். அட பாவி! 2,50,000 எங்க இருக்கு? 40,000 எங்க இருக்கு? சம்மந்தமே இல்ல. அப்ப அந்த சனி, ஞாயிறு நீங்க வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உங்களுக்கு நான் ரிவ்யூ வைக்கிறேன். சரி, 2 நாள் திருப்பி நமக்கு எஃபோர்ட்ட போடுறோம். மேபி இப்ப நம்ம சம்பாரிச்சிருக்க காசு கம்மி, இந்த டார்கெட் பெருசா இருக்கு. ஏன் சாட்டர்டே, சண்டே ஒர்க் பண்ணக்கூடாதா? வெறும் 100 நாட்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு உள்ளாக்க முடியும். வெறும் 1000 நாட்கள் உங்களால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். நீங்க ரிட்டயர் ஆக முடியும். உங்க பிசினஸ்ல இருந்து நீங்க ரிட்டயர் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டட் பணம் வரும். எல்லாத்துக்கும் என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ரைட்டா? எப்படி ஆட்டோ பைலட்ல பணம் வரும்? இதெல்லாம் அடுத்தடுத்த ஜூம்ல நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல எழுதிட்டோம். இப்ப நான் ஷார்டேஜ் ஆகுது. என்னுடைய பணம் எனக்கு வந்து இந்த வாரத்தில் வெறும் 40,000 தான் வந்திருக்கு. எனக்கு 2,10,000 மைனஸ் ஆயிருக்குன்ற ஒரு டீடைலான ஒரு டேட்டா உங்க கையில இருக்கு. டேட்டா ஸ்பீக்ஸ். டேட்டா சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டேட்டா. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டேட்டா. டேட்டா தான் எல்லாமே. ஆனா யாரும் என்ன பண்றது இல்ல, எழுதுறது இல்ல, ரிப்போர்ட் பண்றது இல்ல, ரிவ்யூ பண்றது இல்ல. இந்த மாதிரி நீங்க கிளியர் கட்டா இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில முதல்ல கடனே வந்திருக்கு. கமிட்மெண்டே வந்திருக்கு. ஈஸியா அடிச்சு தூக்கிட்டு துவம்சம் மட்டும் போயிட்டே இருப்பீங்க. இப்ப என்ன பண்ணணும்? கவலையே படாதீங்க. இனிமையாவது முழிச்சிங்க. 11 மாசம் தூங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். 11 மாசம் கஷ்டப்பட்டீங்க. 12ஆம் மாசம் ஒரு ப்ரொஃபஷனலா என்னோட கஷ்டப்படுங்க. வாழ்க்கையில அடுத்த இன்னொரு 10 தலைமுறை கஷ்டமே படாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அடுத்தது? இந்த என்னுடைய டார்கெட் 2,00,000 ரூபாய் வந்தது வெறும் 40,000 ரூபாய் மைனஸ் 2,10,000 அப்படின்னும் போது எந்தெந்த ஏரியாவை நான் போக்கஸ் பண்ணணும்? பாயிண்ட் நம்பர் 1, ஐடென்டிஃபை ஏரியாஸ். எந்த ஏரியாவில் நான் கை வைக்கணும்? எது கம்மியா இருக்கு? எந்த ப்ராடக்ட் கம்மியா போகுது? எந்த சர்வீஸ் கம்மியா போகுது? எங்க பணம் வரல? என்னோட இலக்கு பெருசா இருக்கு, வந்த காசு கம்மியா இருக்கு, ஏன்? சில பேருக்கு ஒரு 30%, 50%, 60%, சில பேருக்கு 60%க்கு மேல உங்களுடைய இலக்கை நீங்க அச்சீவ் பண்ணீங்க ஒரு வாரத்துல அப்படின்னா, உண்மையாலுமே நான் உங்களை பாராட்டுறேன். இப்ப ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். 2வது, அந்த ஏரியாவுல வீக்னஸ் கண்டுபிடிக்கணும். நிறைய பேருக்கு எங்க நம்ம தப்பு பண்றோம்னு தெரியல. எந்த ப்ராடக்ட் அதிகமா விக்குது, எந்த சர்வீசஸ் அதிகமா விக்குது, எந்த ப்ராடக்ட் விக்கவே இல்ல, இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுதான் சொல்றேன், டேட்டா ஸ்பீக்ஸ், சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் தேவைப்படுது. என்ன தெரியுமா? ஏரியாவை ஃபைன் பண்ணியாச்சு. இதுதான் ப்ராடக்ட், இதுதான் பிரச்சனை. இந்த இந்த 10 ஏரியாவில் நம்ம சப்ளை பண்றோம். இந்த 2 ஏரியாவில் ஓடவே இல்ல. மெயினா அந்த 4 ப்ராடக்ட் ஓடவே இல்ல அப்படின்னும் போது நம்ம கை வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு குறையுது. அது என்ன? ஏன் நம்மளால எல்லா ப்ராடக்ட்டையும் நினைச்ச காசுக்கு விற்க முடியல? இந்த ஏரியாவுல சக்சஸ் ஆகல, இந்த ஏரியாவுல சுமாரா போகுது, ஏன்? சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். நாம மத்தவங்க மாதிரி இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது. நாம மத்தவங்க மாதிரி இருந்தா நம்மளால சத்தியமா ஜெயிக்க முடியாது. நாம ஒருத்தனுக்கு மேல ஒரு படி மேல ஒருத்தன் 100 கிலோமீட்டர் வேகமா ஓடுறான். நாமளும் 100 கிலோமீட்டர்ல ஓடினா என்னைக்குமே அவனை ஜெயிக்க முடியாது. அவன் ஜெயிக்கிறத வேணா பார்க்கலாம். அவன் கண்ணுக்கு தெரியும், அவ்வளவுதான். அவனும் நீங்களும் ஒன்னா ஓட்டிட்டே இருக்க வேண்டியதான். 150 கிலோமீட்டர்ல ஓடினாதான் அவனை முந்த முடியும். அப்ப அந்த 150 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்ல இருந்து 150 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு அந்த 50 கிலோமீட்டர் வேகத்தை அதிகப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை, ஒரு யுக்தி தேவை, ஒரு பிளானிங் தேவை, ஏதோ ஒண்ணு தேவை. அதுதான் நான் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அப்படிங்கிறேன். அந்த இடத்துல என்ன பண்ணலாம் யோசிக்கணும். அந்த இடத்துல ஏன் என்னுடைய ப்ராடக்ட், இந்த இடத்துல நீங்க எழுத வேண்டியது என்னன்னா, தனியா வீட்டுல உட்காந்து எழுதுங்க. என்கிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்கு என்னோட பிசினஸ்ல, நான் என்ன எம்எஸ்ஐ எடுத்துங்க. எம்எஸ்ஐ ஈக்குவல் டு சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு
எம்எஸ்ஐ என்பது சக்சஸ், ரைட்? எம்எஸ்ஐ என்பது மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இன்னொரு தொழிலை ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆன்லைன் ஜாபோ, ஒரு பார்ட் டைம் ஜாபோ, ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஏதோ ஒன்று பண்ணுங்க. எம்எஸ்ஐ எத்தனை தொழில்கள் நான் பண்றேன், சீரியஸா எழுதுங்க. எத்தனை தொழில்கள்ல இருந்து எனக்கு பணம் வருது, எத்தனை விதமான வருமான வாய்ப்புகளை நான் பெற்றிருக்கிறேன். எம்எஸ்ஐ 1, எம்எஸ்ஐ 2, எம்எஸ்ஐ 3, 3 பிசினஸ் நான் பண்றேன். ஓகே, தனியா உட்காந்து எழுதுங்க. அந்த 3 பிசினஸ்ல நவம்பர் மாசம் எவ்வளவு காசு வந்துச்சு, டோட்டலா விற்றது எவ்வளவு, செலவானது எவ்வளவு, கையில இருக்குது எவ்வளவு. இவ்வளவு ப்ராடக்ட் என்கிட்ட இந்த பிசினஸ்ல இத்தனை ப்ராடக்ட் இருக்கு, இத்தனை ப்ராடக்ட்ல இவ்வளவு ப்ராடக்ட் வெளியேறிச்சு, இதுல இவ்வளவு லாபம் வந்துச்சு, இவ்வளவு காசு வந்துச்சு, ஏன்னா செலவுகள் போக இவ்வளவு வந்துச்சு. பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும், பெரிய மைனஸ் இது. அப்ப இதுதான் நம்மளுடைய உண்மை. எம்எஸ்ஐ 2, எம்எஸ்ஐ 3 இருக்கா, இல்லைன்னா இருக்கணும். அப்ப இது மாதிரி நீங்க தொடர்ச்சியா எழுதும் போது ஏன் இது நடக்குது அப்படின்னு இதான் நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய மென்டாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது அவர் சொல்லுவாரு, இந்த இடத்துல தப்பு இருக்கு, இதெல்லாம் நம்ம பண்றது இல்ல, எந்த ஒரு மென்டார் கோச்சிட்டையும் போறது இல்ல, காசு வரலனா மட்டும் கையாமையான்னு அழுவுறது. கடன் இருக்கு, கடன் இருக்கு, கடன் இருக்கு. கடன் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் பண்ணி இருந்தா கடன் வந்திருக்குமா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல எங்க நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதை நீங்களே சரி பண்ணலாம். ஒண்ணு காசு இல்லாம, அல்லது கண்ணை மூடிட்டு ஒரு மென்டாரை, ஒரு கோச்சை தேர்ந்தெடுக்கும். ஒரு குருட்ட போயிடணும். ஐயா சரண்டர் டு சிஸ்டம், ஐயா சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு சரண்டர் டு சிஸ்டம், சரண்டர் டு, ரெண்டாவது சரண்டர் டு குரு. சரண்டர் டு சிஸ்டம், சரண்டர் டு குரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவர் ஒரு சிஸ்டத்தை கொடுப்பார், குரு வந்து ஒரு சிஸ்டத்தை கொடுப்பார். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா ஜெயிச்சலாம், ரைட்? இந்த இடத்துல சரி இதெல்லாம் இருக்கு, இப்ப உங்களுக்கு தெளிவான ஐடியா வந்துருச்சு, எந்த ப்ராடக்ட், எந்த பிசினஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். முதல்ல இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது, இது பண்ணாம இருக்கும்போது உங்களுக்கு வரும் 3 எழுத்து வார்த்தை உங்களை வியாபிச்சிருக்கும், மனசு ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்கும். அந்த வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வந்துடும். ஒரு ஒரு சாக்கடை அடைச்ச மாதிரி தான் அது. அது அடைச்சிருக்கும். அடைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்க உடம்புல வந்து கழிவுகள் வெளியேறல அப்படின்னா என்ன ஆகும், உடம்பு நாத்தம் எடுத்துரும். புரியுதா? அதுதான் டிசீஸா மாறுது. அப்ப ரத்த ஓட்டம் சரியா இருக்கணும். இந்த அடைப்பு தான் ஒரு மனுஷனை சீக்கிரம் கொன்றெடுக்குது அப்படிங்கிற அந்த அந்த 3 எழுத்து வார்த்தைக்கு பேரு பயம். பயம் பயம் வந்துருச்சு அப்படின்னா பெரிய பயமாயிடும். எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். முத கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம், நம்ம ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். அடுத்து அடுத்து அடுத்துன்னு போகும்போது போய் தானா வரும், கடன் தானா வாங்க ஆரம்பிச்சு. எல்லாரையும் யாரை பார்த்தாலும் காசு கேட்கற குடிகார மாதிரி ஆயிடுவோம். குடிகாரனுக்கும் கடன்காரனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் குடிக்கிறதுக்காக காசு கேட்பான், கடன்காரன் கடனுக்காக காசு கேட்பான், அவ்வளவுதான். வெக்கமான எதுவுமே நம்ம பாடு கேட்க வேண்டியதான், வேற வழி இல்லை. பட் இதுல இருந்து வெளில வர முடியும். இதை தயவு செய்து தப்பா எடுத்துக்கூடாது, பாசிட்டிவா எடுத்துக்கும். இந்த இடத்துல சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ரீப்ளேஸ் யுவர் ஃபியர், மாத்துங்க அப்படிங்கிற கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சலை கொண்டு உங்கள் பயத்தை உடைச்செறிங்க. உங்களால முடியும். யாருக்கு தான் கடன் இல்ல? அம்பானிக்கு இல்லையா, அதானிக்கு இல்லையா, உலகத்துல எல்லா பணக்காரனுக்கும் கடன் இருக்கு. சரியா? நான் ஒரு டெஸ்லா ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா, எலன் மாஸ்க் இன்னைக்கு உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர். எலன் மாஸ்க் வந்து ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது, பேங்க்ரப்சி. இன்னும் உங்களுக்கு தெரியுமா, டெஸ்லா வெறும் 6 மாசத்துல பேங்க்ரப்சி போக வேண்டிய கம்பெனி. நம்புவீங்களா நீங்க? இன்னைக்கு உலகத்தின் நம்பர் 1 கம்பெனி. காரணம் என்ன தெரியுமா? கோர்ட்ல கேக்குறாங்க, அதுக்கு அசால்ட்டா ஒண்ணு பண்ணாரு எலன் மாஸ்க். அவரோட பர்ஸ தூக்கி காட்டினாரு. வடிவேலு காட்டுவார்ல, பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல, உண்மையில் நடந்தது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. எலன் மாஸ்க் வந்து அவரோட பர்ஸ தூக்கி காட்டாரு, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் உலகத்துக்கே நம்பர் 1 பணக்காரன் ஆக முடியும்னா உங்களால முடியவே முடியாது. நீங்கள் உலகத்துக்கே பணக்காரனா வேணாம், இந்தியாவுக்கு, மலேசியாவுக்கும், சிங்கப்பூருக்கும், எந்த நாட்டுக்கும் நீங்க பணக்காரன் வேணாம், முதல்ல உங்களால கடன் அடைக்க முடியுமா இல்லையா? ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாவே இன்னைக்கு உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன். பேங்க்ரப்சி இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு காட்டுறேன். பேங்க்ரப்சியா இருந்த டொனால்டு ட்ரம்ப் 2வது முறை இன்றைக்கு அமெரிக்க பிரதமர். பேங்க்ரப்சி என்பது எவ்வளவு பெரிய வலி. அந்த வலியில இருந்தவரு, வேதனையில இருந்தவரு, ஒரு பேங்க்ரப்சி உலகத்தின் நம்பர் 1 பொசிஷன்ல, சூப்பர் பவர் பொசிஷன்ல உட்கார முடியும்னா உங்களால முடியவே முடியாது. முடியும். அதுக்கு தான் நான் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தூக்கி எறிங்க. அது பொய். அது நிறைய தப்பு பண்ணிருப்பீங்க. நீங்கள் ஒழுங்கா வண்டி ஓட்ட எவனா வந்து இடிச்சிருப்பான், அல்லது வண்டி ஓட்ட தெரியாம இடிச்சிருப்பீங்க. ஓட்ட கத்துக்குங்க, அவ்வளவுதான். இந்த லாஜிக் என்ன தெரியுமா? ஓட்ட ஒருத்தன் சொல்லித்தரான், நான் இருக்கேன் உங்க கூட, நீங்கள் கடனை அடையுங்கள். ரீப்ளேஸ் யுவர் ஃபெயிலியர். சக்சஸ் வந்து எவனுக்கு தன்னம்பிக்கை, எல்லா தனலட்சுமி வேணும்னா தைரியலட்சுமி வேணும், தனலட்சுமி வேணும்னா தைரியலட்சுமி வேணும். தைரியலட்சுமி வந்துருச்சுன்னா தனலட்சுமி தானா வரும். அப்ப லட்சுமி, எந்த லட்சுமி தேவை? தைரியம். அதை கொண்டு வாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி தெரியுமா மக்களே? நீங்கள் செய்யற ஒரு வேலை, நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன், நாளை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அடுத்த ஒரு 30 நாள் இந்த டிசம்பர்ல
நீங்கள் என்ன இலக்கை எழுதிருக்கீங்களோ அதை 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 தவிர வேற யோசிக்க கூடாது. எனக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த மாசம் வேணும்னா வேணும். அதை தவிர ஒரு செகண்ட் சினிமாவோ மேட்சோ டைலூஷன் எந்த வார்த்தையும் இடமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உறவுகளுக்கு இடமே கிடையாது. உங்களுக்கு எவனும் தேவை. உங்களுடைய மென்டாரோ கோச்சோ குருவோ அவன் என்ன சொல்லணும்னா செஞ்சீங்கன்னா 30 நாள்ல 30 மாசம் சக்சஸை என்ஜாய் பண்ணுங்க. டெய்லி ஆக்ஷன். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டெய்லி ஆக்ஷன் டுவார்ட்ஸ் யுவர் கோல். அவ்வளவுதான். எவ்வளவு சின்ன விஷயங்கள் செய்தாலும் சரி, அந்த சின்ன விஷயம் உங்களுடைய பெரும் இலக்குகளை நோக்கி இருக்கும். கீப் கோயிங். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு கீப் கோயிங். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தூக்கி குப்பையில போடுங்க. எரிச்சிருங்க. பேப்பர்ல எரிச்சிருங்க. நீங்கள் தோல்வியாளரே கிடையாது. நீங்க ஒரு வெற்றியாளன். ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்கள் ஒரு தோல்வியாளனா இருந்தா இந்த ஜூமுக்கே நீங்க வந்திருக்க முடியாது. என் வார்த்தையை நீங்க கேட்கிற யார் ஒருத்தனும் தோல்வியாளனா இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்க போறீங்க. அதனாலதான் வந்திருக்கீங்க. அடுத்த 9வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி இந்த தங்க நேரத்தோட எசன்ஸ் 10 விஷயம் இருக்கு. அடுத்த 21 நாள் நீங்கள் தங்க நேரத்தை பண்ண போறீங்க. அந்த 10 விஷயங்களும் செய்த பின்பு நான் இதை பண்ணிருக்கேன் லைஃப்ல, நீங்களும் பண்ணுங்கன்னு கேக்குறேன். அந்த 10 கோல்டன் அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி முடிச்ச பிறகு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தயவு செய்து பண்ணி பாருங்க. உங்களோட சக்சஸ் தாறுமாறா இருக்கும். நாளைக்கு நீங்க எதிர்கொண்டுருவீங்க. நைட் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அத தங்க நேர டைரி இருக்கு, அப்படியே நோட் பண்ணுங்க. எந்த இடத்துல நான் பாசிட்டிவா இருந்தேன், எந்த இடத்துல நெகட்டிவ் ஆனேன், டைலூட் ஆனேன், எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணேன், எந்த இடத்துல நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, யார் கூட டைம் வேஸ்ட் பண்றீங்க, இந்த 2 விஷயங்களையும் நீங்க சரியா பண்ணிட்டு இந்த தப்பை நான் இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு டைரியில எழுதிட்டு தூங்குங்க. மறுநாள் காலை அதை செய்ய மாட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து இந்த ரிவ்யூ ப்ராசஸ்க்கு, நீங்க ஒரு டீடைல்டு ரிவ்யூ ப்ராசஸ்க்கு ஒதுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 10வது விஷயம் சப்கான்சியஸ். நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல எதற்காக நான் வந்து இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், இதை நான் சரி பண்ணிப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் இதை எழுதாமல் தூங்குவதற்கும் எழுதிட்டு தூங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு. எழுதாமல் தூங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இயல்பான உங்களுக்கு தூக்கம். ஒருவேளை நீங்க கடனாலேயோ கஷ்டத்திலே கமிட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா தூக்கமே வராது. அப்படி நார்மலான மனுஷனா இருந்தீங்கன்னா தூங்குவீங்க. தேவையற்ற விஷயங்கள் உங்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். கனவு வரும், நெகட்டிவ் தாட்ஸ் வரும், நீங்க சரியா தூங்க மாட்டீங்க. சரியா தூங்காததால காலைல எந்திரிக்க மாட்டீங்க. புரியுதா? சரியா தூங்காததால நீங்க காலைல எந்திரிக்க மாட்டீங்க. காலையில ஃபுல்லா ட்ரௌசியா இருப்பீங்க, ஸ்லீப்பியா இருப்பீங்க. உங்களால கண்டிப்பா கோல்டன் ஹவர் பண்ண முடியாது. இதை எழுதிட்டு நீங்கள் கண்களை மூடி இன்னைக்கு நான் என்ன பண்ண நினைச்சிட்டே தூங்குனீங்கன்னா, இப்ப நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணிட்டோம், என்னென்ன பண்ணணும்ன்ற ஒரு தெளிவு இருக்கும். அது உங்களை தூக்கத்துல சப்கான்சியஸ்ல ஒர்க் பண்ண வைக்கும். இதுக்கு ஒரு அட்டகாசமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. டைம் இல்ல. அதுவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். யாரெல்லாம் என்னோட பர்சனல் மென்டாரிங்ல இருக்கீங்களோ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரைட்டா? அந்த சப்கான்சியஸ் ப்ரோக்ராமை எப்படி சேஞ்ச் பண்றது, இதன் மூலம் நீங்கள் ஒரு வெற்றியாளனாக, பணக்காரனாக, கோடீஸ்வரனாக மாறுறது எப்படி, இதை வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஓகே. 11வது விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய என்விரான்மெண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுடைய புறச்சூழலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் அகச்சூழலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய புறச்சூழலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். உங்களால புயலை தடுத்து நிறுத்த முடியாது. வெள்ளத்தையோ மழையோ வெயிலையோ குளிரையோ தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா நான் சொல்ற புறச்சூழல் என்பது ஒரு சிம்பிளான விஷயம். அவாய்ட் டாக்ஸிக் பீப்புள். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு அவாய்ட் டாக்ஸிக் பீப்புள். அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள். டாக்ஸிக் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள் தூக்கி எறி அவனெல்லாம். எவனாவது ஒருத்த காசி பேசுறானா தூக்கு. முதல்ல நான் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. யாரு ஜெயிப்பான், யாரு தோப்பான். லக்கி பாஸ்கர்னு ஒரு படம். யாராவது பார்க்கலன்னா தயவு செய்து ஓடிடிலயோ எங்கேயாவது போய் இந்த படத்தை பாருங்க. லக்கி பாஸ்கர் சார் அமேசிங் மூவி. லக்கி பாஸ்கர்ல ஒரு விஷயம் சொல்லுவான். ஒரு டஃப்பான சூழல்ல ஹீரோ இருந்திருப்பாரு. அவர் வந்து நேரா போவாரு, மூஞ்ச கழுவாரு, சரியாயிட்டு வந்து நிப்பாரு. அவரோட ஆபீஸ்ல அவர் பேங்கர் வெளில வந்து நிக்கும் போது எப்படி இப்படி மாறிட்டேன்னு எல்லாரும் கேட்பாங்க. நிறைய நீங்க பாத்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லயும் அது வருது. துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காரு சொல்லுவாங்க. அந்த படம் எல்லாரும் பார்க்கணும், யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. அதுல சொல்லுவாரு, என் வாழ்க்கையில ஒரே ஒரு 30 நிமிஷம் எனக்கு நெகட்டிவா போச்சு, சரியில்லாம போச்சு, ஆப்போசிட்டா போச்சு. அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா அதை நினைச்சு அழுவ முடியாதுன்னு சொல்லுவாரு. பலாரும் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே அந்த டைலாக் எழுதினவருக்கு வந்து நான் வந்து நெஞ்சார பாராட்டு கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கோபம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும். ஒரு நிமிஷம் எமோஷன்ஸ் வந்து எத்தனை பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு தெரியுமா? நமக்கு பிடிச்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குமா அந்த உலகத்துல? இந்த உலகத்துல நமக்கு பிடிச்ச மனிதர்கள் மட்டும் தான் இருக்காங்களா? உண்மையாலுமே சொல்றேன். நான் நேசிக்கிறேன் யார தெரியுமா? யார் நெகட்டிவ் சொல்றாங்களோ
யாரு கிரிட்டிசைஸ் பண்றானோ அவன்லாம் உண்மையா நல்லா இருக்கும். அவன் சொல்லதான் நம்ம ஜெயிச்சுட்டே போவோம். இந்த டாக்ஸிக் தாட்ஸ கொண்டு வரான் பாத்தீங்களா, அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? யார் ஒருத்தன் 2 பேர் பேசுற கான்வர்சேஷன்ல தேர்ட் பெர்சனை பத்தி எவன் பேசுகிறானோ, அதுவும் குறிப்பா நெகட்டிவ் பேசுறானோ. இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒரு எலன் மாஸ்க பத்தியோ, ஜெப் பெசோஸ் பத்தியோ, மார்க் ஜக்கர்பர்க் பத்தியோ பேசணும் அப்படின்னா, நாமல் வளர போறோம்னு அர்த்தம். அப்ப 2 பேர் பேசும்போது தேர்ட் பெர்சனை பத்தி பேசும்போது பாசிட்டிவா பேசினா நம்ம வளர போறோம்னு அர்த்தம். அடுத்தவர்களை பற்றி தப்பா பேசுறோம்னு வச்சுக்கங்க, அழிய போறோம்னு அர்த்தம். புரியுதா? 2 பேர் பேசும்போது அவன் சரியில்ல, இப்படி பண்ணிட்டான், ஏதாவது ஒண்ணு சொன்னான் அப்படின்னா, சத்தியமா எழுதி வச்சீங்க அவனோட நாட்கள் எண்ணப்படுது. எப்ப ஒருத்தனோட வாயில அடுத்தவனை பற்றி தப்பா பேசுறானோ அவன் காலியாறான். அவன் காலியாக மாட்டான், இவன் காலியாக போறான்னு அர்த்தம். ஏன்னா ஒரு டாக்ஸிக்கான விஷயத்தை ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் மனசுல இது இருக்கு. அதை சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் உள்ள ஒரு ஆளுக்கு அவன் தெரிப்படுத்தும் போது ஒரு டாக்ஸிக்கான பர்சனை பத்தி ஒருத்தன் நல்லவன் நினைச்சிட்டு டாக்ஸிக்கை பரப்புறான். அவன் ஒரு சாக்கடையை அள்ளி இன்னொருத்தங்க மேல போடுறான். ஏன் அந்த இடத்துல அவன் சாக்கடையை பத்தி பேசுறான்? வாழ்க்கையில பிரபஞ்சம் அவனை காலி பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த அவனை பத்தி பேசின தேர்ட் பர்சன் என்ன ஆகுறான்னு இவனுக்கு தெரியாது. ஆனா இவன் காலி ஆகுறான், முன்னாடி இருக்கவன காலி பண்றான். அந்த நல்ல மனம் வாழ்க. முடிஞ்சா நீ காலியாக போற கண்ணா முடிஞ்சு. அத இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? அதை ஒருத்தன் நம்புறான் பாருங்க. ஒரு டாக்ஸிக்கான விஷயத்தை ஒருத்தன் ஷேர் பண்ணும்போது அதை நம்பி அந்த தேர்ட் பர்சன் இன்னும் அவன் டாக்ஸியா நினைக்கிறான் பாருங்க. அவனுடைய நாட்கள் எண்ணப்படுது. 2வது. ஏன்னா என்ன பண்ணிட்டான், அங்க இருக்க விஷத்தை இங்க போட்டான். அவன் வேலை முடிஞ்சு. அவன் நினைச்சிட்டான் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டான். ஒருத்தவங்களை பத்தி நெகட்டிவ் பண்ணிட்டோம். ஒரு நெகட்டிவான ஒருத்தன் தான் அடுத்தவனை பத்தி நெகட்டிவ் பேசுவான். இததான் நான் சொல்றேன். அப்ப இருந்து டே 1 வீடியோக்கள் இருந்து சொல்றேன் மக்களே, பிளேம் கேம், கம்ப்ளைண்ட் கேம் பண்ணாதீங்க. அடுத்தவனை காசி பேசாதீங்க. உங்களோட வேலை அது அல்ல. யாரையும் அழிக்க முடியாது. அவனோட வளர்ச்சி, அவனோட தன்னம்பிக்கை, அவனோட துணிச்சல், அவனோட நாலேஜ், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் எதுவும் நீங்க பேசுவதெல்லாம் ஒருத்தன் வந்து காலியாக மாட்டான். புரியுதா? நீங்கள் இருக்கிறதா இல்லைனாலும் அவன் காலியாக மாட்டான். புரியுதா? நீங்கள் ஒருத்தனை தப்பா பேசினாலும் அவன் காலியாக மாட்டான். நீங்கள் இல்லைனாலும் காலியாக மாட்டான். நீங்க தான் காலியாக போறீங்க. புரியுதா? ஏன்னா ஒருவேளை அங்க பேசுறது பொய்யா இருந்துச்சுன்னா எழுதி வச்சீங்க. உங்களுடைய கல்லறை நாட்கள் குறிக்கப்பட்டது. எதுக்காக அதை நான் சொல்றேன்னா, நிறைய பேரு டைம் வேஸ்ட் பண்ணி தான் பண்றாங்க. இந்த நெகட்டிவிட்டியை தூக்கி எறியணும் முதல்ல. இந்த டாக்ஸிக்கான தாட்ஸை ஒருத்தர் டாக்ஸியானவன் தெரிஞ்ச பின்னாடியும் கூட அது உண்மையா கூட இருக்கட்டும். நீங்க எப்போ அதை உள்வாங்கி இன்னொருத்தங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்களோ, ரோட்ல போற சாக்கடை எடுத்து நீங்க கையில் எடுத்து இன்னொருத்தன் கையில கொடுக்குற மாதிரி. புரியுதா? அப்ப என்ன ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும்? மனிதர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இடத்தை கொடுக்கணும்? இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. நீங்கள் இடத்தை கொடுக்கிற மனிதர்கள்ட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? எல்லாமே பாசிட்டிவ். அவர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் கத்துக்கிட்டேன். அவர் இருக்காரு, அவர்கிட்ட தன்னம்பிக்கையை கத்துக்கிட்டேன். அவர் இருக்காரு, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிட்டேன். என் வாழ்க்கை மாறி இருக்கு. இதை சொல்லும் போது அவன் என்ன முன்னாடி இருக்கவன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அவர்கிட்ட இருந்து இதை கத்துக்கணும், அவர்கிட்ட இருந்து விஷயத்தை எடுத்துப்பான். அப்ப ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பாசிட்டிவான மனிதர்கள்ட்ட கொண்டு போறீங்க. நீங்கள் பேசுற விஷயங்கள், நான் சொல்றேன், தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா உங்களுக்கு எதை உத்வேகத்தை கொடுக்குதோ ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸோ அல்லது பிசினஸ் புக்ஸோ நீங்கள் படிக்கலாம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் கம்பல்சரி நீங்க படிக்கணும். ரிச் டாட் புவர் டாட் கம்பல்சரி படிக்கணும். பாபிலோன் புக் கம்பல்சரி படிக்கணும். ஆல்கெமிஸ்ட் கம்பல்சரி படிக்கணும். சப்கான்சியஸ் எல்லா ஜோசப் மோஃபியோட எல்லா புத்தகங்களும் படிக்கணும். டேல் கார்னேகியோட எல்லா புத்தகங்களும் படிக்கணும். நெப்போலியனோட எல்லா புக்கும் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும். புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரே ஒரு புத்தகத்தை வாங்கணும். ஆன்லைன்ல கூட இருக்கும். அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள் என்ன அதை எழுதணும். திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னா முதல் சாப்டர்ல அவர் என்ன சொல்றாரு, 2வதுல என்ன சொல்றாரு, 13 சாப்டர்ல என்ன சொல்றாரு. ஒரு சாப்டருக்கு நீங்க 4 பாயிண்ட் எடுத்தாலும் 60ல இருந்து 70 பாயிண்ட் கிடைக்கும். அந்த 70 பாயிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நீங்க சத்தியமா கோடீஸ்வரன். ஆனா நீங்கள் இதுவரை அப்படி அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? இல்ல. புத்தகத்தை படிப்பது எப்படின்னு கத்துக்கணும். இதை நீங்க கத்துக் கொடுக்கலாம்ல. 12வது விஷயம் என்ன தெரியுமா? வேல்யூ கிரியேஷன். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு வேல்யூ கிரியேஷன். வேல்யூ கிரியேஷன் என்ன? உங்களுடைய இலக்குகளை நீங்க எழுதிட்டீங்க. சரி, இந்த இலக்குகள் எப்படி நடக்குமா நடக்காதா, நடந்தா என்ன ஆகும், இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப இந்த இடத்துல சொல்றேன், உங்களோட இலக்குகள் நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த இலக்குகளை வைத்து கோடீஸ்வரனாவது எப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்ன தெரியுமா? உங்கள் இலக்குகளை வரிசையா எழுதிட்டீங்க. சரியா? இப்பயும் சொல்ல 2 பாயிண்ட் தான். இதுல ஜெயிக்கிறவங்க இருக்காங்க, தோக்குறவங்க இருக்காங்க. இப்ப நான் சொல்லட்டுமா? யாரெல்லாம் நான் பேசுறத நோட்ஸ் எடுக்கிறீங்களோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. யாரெல்லாம் நோட்ஸ் எடுக்கலையோ தோத்துறீங்க. முடிஞ்சா? சிம்பிள் பாயிண்ட். தலைகீழ என்னால ஜெயிக்க முடியாது. அந்த கோல், உங்களோட இலக்கு யாருக்கு சர்வீஸை கொடுக்குதோ, சர்வ் பண்றதை கொடுக்குதோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அதாவது நீங்கள் எழுதிய இலக்குகளால எத்தனை பேர் பலனடைகிறார்களோ அதை பொறுத்துதான் நீங்கள் கோடீஸ்வரன். அப்போ உங்களுடைய இலக்குகள் சுயநலமான இலக்குகளா இருக்கா? நீங்கள் நிறைய சுயநலமான பணம் சம்பாதிச்சாலும் கூட
10% சேரிட்டி கொடுப்போம்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இலக்கு சுயநலமான இலக்கு அல்ல. புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வேல்யூ கிரியேஷனை கிரியேட் பண்ணும். எத்தனை பேரோட வாழ்க்கை ஆண்டர்பிரனர் என்ற வார்த்தைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில நீங்க இம்பாக்ட் பண்றீங்கன்றதா அர்த்தம். சரியா? தொழில் முனைவோர் என்பது ஆண்டர்பிரனர் வார்த்தைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில நீங்க இம்பாக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப அது கொடுக்கிற மோட்டிவேஷன் சக்சஸே மாறும். அதாவது இப்படி எடுத்துங்களேன். உங்களோட ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாங்க. அடுத்த வருஷம் இதே நேரத்துல என்னோட ஸ்டாஃப்க்கு நான் 20,000 ரூபாய் சம்பளம் தருவேன். என்னுடைய சேரிட்டி இந்த மாசம் நான் வந்து டோட்டலா இந்த வருஷத்துல 10,000 ரூபாய் பண்ணிருக்கேன். நீங்க எழுதுங்க, ஒரு நோட் எடுத்து எழுதுங்களேன். சத்தியம் மனசாட்சியோட எழுதுங்க. டோட்டலா 11 மாசம் போயிருக்கு. 11 மாசத்துல எத்தனை அனாதை ஆசிரமங்களை போய் பார்த்திருக்கீங்க? எத்தனை அனாதை குழந்தைகளுக்கு சோறு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை அனாதை குழந்தைகளை படிக்க வச்சிருக்கீங்க? உங்களுடைய சேரிட்டி காசுன்றதை எழுதுங்களா தயவு செய்து. அப்ப தெரியும் உங்களோட வெற்றி. கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, உங்க மூஞ்ச தெரியும். எதையுமே சல்லி காசு அடுத்தவனுக்கு கொடுக்காம காசு வேணும்னா கடவுள் கொண்டு முச்சந்தில நிறுத்துவார். இன்னையில இருந்து ஆரம்பிங்க. வாரம் ஒரு நாளாவது ஒருத்தருக்கு உணவு நம்மளோட தமிழர்களுடைய பண்பாடு என்ன தெரியுமா? பாரம்பரியம் என்ன தெரியுமா? மதிய உணவை யாருக்காவது போட்டுட்டு சாப்பிடறதான் தமிழ். தெரியுமா உங்களுக்கு? இப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஒருத்தனுக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுக்காம நம்ம சாப்பிட்டதே கிடையாது. யாராவது விருந்தினர் வரல, கஷ்டப்படுறவங்க வரலன்னா அந்த குடும்பம் பட்டினியா கிடக்கும். அதுதான் நம்மளோட வரலாறு. இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு 40 ரூபாய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. எத்தனை பேர் வந்து வெளியில கஷ்டப்படுவோம் சாப்பாடு இல்லாம? எத்தனை பிச்சைகள் தங்க இடம் இல்ல? நீங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்ம அந்த ஒரு கேள்விதான் உங்களை வெற்றி பெற வைக்கும். அதனால சேரிட்டிக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் பண்ணு ஒதுக்குங்க. 13வது விஷயம் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். தள்ளி போடுறவர்கள். இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்னா என்ன? கனவுகள் பெருசா இருக்கும். இப்ப கேட்கும் போது வேற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப கேட்கும் போது வேற மாதிரி இருக்கும், எழுதும் போது வேற மாதிரி இருக்கும். ஆனா தூங்கி எந்திரிச்சோடனே பழையால மாறிடுவோம். நிறைய தள்ளி போடும். தள்ளி போட்டு நம்மளுடைய சோம்பேறித்தனத்தால், நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய கோபத்தால் உங்களுடைய எமோஷனால் இழந்தது எத்தனை மனிதர்களை இழந்திருக்கீங்க, எத்தனை பணத்தை இழந்திருக்கீங்க, எத்தனை வாய்ப்புகளை இழந்திருக்கீங்க, டோட்டல் வாழ்க்கையை இழந்தவங்க எத்தனை பேரு? அது போல உங்களுடைய தள்ளி போடுற கேரக்டரால, உங்களோட லேசியால எத்தனை முறை பிளைட்டையோ பஸ்ஸையோ ட்ரெயினையோ விட்டுருக்கீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுருக்கீங்க, கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை விட்டுருக்கீங்க. ஒரு நண்பர் வந்து ஒரு செக் கொடுத்திருக்காரு. நான் உடனே ஒரு கால் பண்ணி சொல்றேன், செக்கை வந்து ஸ்டாப் பேமெண்ட் கொடுங்க, இல்லைன்னா பிரச்சனையாடும் சொல்றேன். இல்ல சார் பாம்பே கிளம்பிட்டு இருக்கேன், ஏர்போர்ட்ல இருக்கேன், போயிட்டு வந்து போட்டுறேன்னு சொன்னார். ஒரு வார்த்தை அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் இதனால என்ன ஆச்சு தெரியுமா? செக்கை வந்து தூக்கி போட்டாங்க. செக் கேஸ் வந்து கிரிமினல் கேஸ், சிவில் கேஸ் இல்ல. அதனால அவர் எவ்வளவு மன உளைச்சல். நான் சொல்ற ஒரு வார்த்தையை அவர் கேட்டிருந்தாருன்னா ஸ்மூத்தா வெளில வந்திருக்கலாம். ஆனா அதனால பல மன உளைச்சல் வந்துச்சு. அதனால முன்னாடி மென்டாரோ கோச்சோ எவன் சொன்னாலும் கேட்கணும். நீங்க ஒரு நிமிஷம் நீங்க தள்ளி போட்டீங்க, எத்தனை நிமிஷம் எத்தனை நாள் கஷ்டப்பட்டீங்க? உங்களுடைய ஒரு தப்பான ஒரு முடிவு, உங்களுடைய ஒரு தப்பான ஒரு பிசினஸ் முடிவு, உங்களுடைய தப்பான ரிலேஷன்ஷிப் முடிவு உங்கள் வாழ்க்கை எப்படி மாத்திருக்கு? அதனால தயவு செய்து இந்த இடத்துல லேசியா இருக்காதீங்க, தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு ஆக்ஷனையும் ஒரு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனா மாத்துங்க. ரைட்? ஃபெயிலியர் வந்துருச்சு. இப்ப எனக்கு என் வாழ்க்கையில திரும்பி பாக்குறேன் சார், ஃபுல்லாவே ஃபெயிலியரா இருக்கு சார். எனக்கு டெவலப் பண்ண யாருமே இல்ல, என் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டான். ஏதாவது எல்லாருக்கும் ஒரு சேட் ஸ்டோரி இருக்கு, ஒரு நெகட்டிவ் ஸ்டோரி இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இது எவ்வளவு நாளைக்கு நான் கேக்குறேன். உங்களுடைய ஃபெயிலியரை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீர்களா? ஒருத்தரை நம்பி பணம் போட்டீங்க, பணம் வரல, லாஸ் ஆயிட்டீங்க. ரைட்? அதெல்லாம் விட்டுருங்க. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு என்ன பண்ணீங்க? என்னை பொறுத்தவரையும் பணம் கொடுத்து பணம் வரலாம் விட்டுருங்க. பணம் வரும், வரும்போது வரும். அந்த பிரஷர் பண்ணி அந்த பணத்தை நோக்கி நீங்க ஓடும் போது, பீப்புளை சேஸ் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி வேற மாதிரி ஆயிடும். உங்களுடைய தொழில தான் நீங்க சம்பாதிக்கணும். அதனால உங்களுடைய ஃபெயிலியர் லெசன் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். 11 மாசத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? ரைட்? இப்ப இந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன கத்துக்கிட்டீங்க? 11 மாசம் நான் தப்பு பண்ணிருக்கேன், 10 வருஷம் தப்பு பண்ணிருக்கேன், 5 வருஷம் தப்பு பண்ணிருக்கேன். கம்ப்ளீட்டா என்னோட வாழ்க்கையில இப்ப எழுதுங்க பார்ப்போம். கம்ப்ளீட்டா என்னோட வாழ்க்கையில நான் பண்ண தப்புக்கள் 3. என்னுடைய பிசினஸ் டெசிஷன், நான் கடன் வாங்கக்கூடாத வாங்கினது, கந்து வட்டி வாங்கினது, நண்பரோட சேர்ந்து பிசினஸ் பண்ண, ஏதோ ஒண்ணு. நீங்க அப்புறம் கூட எழுதலாம். இந்த இடத்துல எழுதி வச்சீங்க. உங்களோட கடந்த வாழ்க்கையில உங்கள் தோல்விக்கு என்ன காரணம்? ரீசன் ஃபார் ஃபெயிலியர். கட்டம் போட்டு எழுதுங்க. ரீசன் ஃபார் ஃபெயிலியர். என்னோட தோல்விக்கு காரணம் 3. என்னது? தப்பான பிசினஸ்ல இறங்கினேன், தெரியாத பிசினஸ்ல இறங்கினேன், இந்த இடத்துல முதலீடு பண்ண, ஏதாவது ஒரு 3. உங்களுக்கானது உங்களை நோக்கி வரும். உங்களுக்கானதை உலகத்தில் யாராலும் எடுக்க முடியாது. இந்த உலகத்தில் யாருடைய விஷயத்தை யாரும் பறிக்கவே முடியாது.
யாரும் யாரையும் மிரட்ட முடியாது, ஆளுமை செய்யவே முடியாது. அதெல்லாம் சும்மனாச்சுங்க. காணா போனவங்க நிறைய பேர். அதனால பயம் கொள்ளாதீர்கள். 3 பாயிண்ட் எழுதுறீங்க. சரி, அந்த 3 விஷயத்துல கற்றுக்கொண்டது என்ன? 3 விஷயம் நீங்க எழுதிட்டீங்களா? இதெல்லாம் நான் தப்புனேன் சார். ஆமா, இது தப்பு. தப்பு நம்பர் 1, தப்பு நம்பர் 2, தப்பு நம்பர் 3. சரி, கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ஃபெயிலியர் ஆயிட்டேன். சரி, எதற்காக பாடம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீசன். 3 ரீசன். 2வது லெசன்ஸ். லெசன் 1, லெசன் 2, லெசன் 3. லெசன் 1, லெசன் 2, லெசன் 3. சூப்பர். இப்ப உங்களோட ஃபியூச்சர் ஆக்ஷன் என்ன? இதான் கேள்வி. இதுக்காக தான் அதெல்லாம். சும்மா பாஸ்ட் டென்ஸ்லயே போயிட்டு இருக்கு. என்ன விட்டு போயிட்டா ஒரு டாட் இல்ல. போனால அவள மாதிரி ஒரு 100 பேர் வருவா. கவலைப்படாத. ஒருத்தி வருவா தேவதை மாதிரி. உனக்கான ஒரு தேவதை இருக்கான். முடிஞ்சு. பணம் போச்சா? பணம் வரும், பெருசா வரும். ஒரு பிசினஸ் ஃபெயிலியரா 100 பிசினஸ் வரும். நீ ஏன்டா ஒண்ணு இல்லாத எலன் மாஸ்க் பேங்க்ரப்சி, டொனால்ட் ட்ரம்ப் பணக்காரன் ஆக முடியாது, நாம் ஆக முடியாதா? உங்களோட ஃபியூச்சர் ஆக்ஷன் என்ன? இந்த தப்புல இதை நான் கத்துக்கிட்டேன். ஓகே, அதை எழுதுங்க. 15வது விஷயம் என்ன தெரியுமா? உங்கள்ட்ட இருக்க ஞானம். என்னடா இப்படி சொல்லிட்டேன்? இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் ஃபெயிலியர் ஸ்டோரி, கடங்கார ஸ்டோரி. லாஜிக் என்ன தெரியுமா மக்களே? நம்மிடம் இருப்பதை நாம் பயன்படுத்துவதில்லை. அது என்னது? நம்மள்ட்ட இருக்க பணத்தை நம்ம சரியா பயன்படுத்துறது இல்ல. பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, பணத்தை சரியா பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்துறது இல்லை பாஸ்ட் டென்ஸ்ல. இப்பயுமே பயன்படுத்துவதில்லை. பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. ஏர்னிங் மணி, மேனேஜிங் மணி, மேனிபுலேட்டிங் மணி. ஏர்னிங் மணி, மேனேஜிங் மணி, மேனிபுலேட்டிங் மணி. 3மே சரியா தெரியல. 2வது, என்னுடைய ரிசோர்ஸ், என்னிடம் இருந்த மனிதர்களை நான் சரியா உபயோகப்படுத்தவில்லை. பணத்தை உபயோகப்படுத்தல, மனுஷனையும் உபயோகப்படுத்தல. 3வது, என்னுடைய திறமைகளை நான் பயன்படுத்தவே இல்லை. இந்த இடத்துல இதை பண்ணிருக்கணும், ஆனா நான் பண்ணல. என்கிட்ட லாஜிக்கல் திங்கிங் இல்ல, அனாலிட்டிக்கல் திங்கிங் இல்ல. என்கிட்ட பிசினஸ்க்கான மெச்சூரிட்டி இல்ல. என்கிட்ட பிசினஸ்க்கான சைக்காலஜி இல்ல. மெச்சூரிட்டி இல்ல, சைக்காலஜி இல்ல. பேசிக்கா தேவைப்படுற காமன் சென்ஸ் இல்ல. மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற காமன் சென்ஸ் இல்ல. பணம் போனா வராதுன்னு தெரியாம பணத்தை அள்ளி இறைச்சிட்டேன். இப்ப பணத்தை ஹேண்டில் பண்ற காமன் சென்ஸ் இல்ல. திறமையை பயன்படுத்தல, மனிதர்களை பயன்படுத்தல, பணத்தை பயன்படுத்தல, மெயினா நேரத்தை பயன்படுத்தல. நான் எவ்வளவோ நேரங்களை வேஸ்ட் பண்ணிட்டேன். நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ அம் டைம் கில்லர் நானு. ஐ அம் டைம் வேஸ்டர் கிடையாது. ஐ அம் டைம் கில்லர். முடிஞ்சு. நேரத்தை எவ்வளோ நேரம் இருந்துச்சு, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். நேரம் போச்சு, பணம் போச்சு, மனுஷன் போச்சு. எனர்ஜியை நான் யூஸ் பண்ணல. த வேர்ட் கால். எனக்குள்ள இருந்த சக்தியை நான் பயன்படுத்தவில்லை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சக்தியை நான் வீணடிச்சிட்டேன், டைலூட் பண்ணிட்டேன், டைவர்ட் பண்ணிட்டேன். தேவையில்லாத இடத்துல பேசினேன், தேவையில்லாத இடத்துல ஆக்ஷன் பண்ணேன், தேவையில்லாத பிசினஸ்ல கையை வச்சேன், தேவையில்லாத மனுஷன்ட்ட போனேன். என்னோட எனர்ஜியை நான் பாசிட்டிவா யூஸ் பண்ணல. எவ்வளவோ இருக்கு. இப்ப நீங்க தான் எழுதுங்க. எதெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணீங்க? நேரத்தையா, பணத்தையா, மனிதர்களையா, சக்தியையா, திறமைகளையா, எல்லாம் எழுதுங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். இதெல்லாம் இழந்த பணத்தையும், மனிதர்களையும், சக்தியையும், நேரத்தையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பேக்கேஜா கொண்டு வரணும்னா, அதற்கு தான் நம்ம தங்க நேரத்தை வச்சிருக்கோம். தங்க நேரத்தை ஒருத்தன் தொடர்ந்து 21 நாள் செய்யும் போது இழந்த எல்லாம் வரும். கடவுள் தன்மை, சுபிட்ச நேரம், தங்க நேரம், சொர்க்க நேரம் 21 நாள் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல என்ன எதற்காக நான் மெடிடேஷனை தூக்கி வச்சேன் தெரியுமா? முதல் பாயிண்ட், எந்த அளவுக்கு நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றீங்களோ, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான் நான் பண்ண சொல்றேன். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான் உங்களை நான் பண்ண சொல்றேன். எந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் நீங்க பண்றீங்களோ, உங்க மைண்ட் காம் ஆகும். முதல்ல பாடி குளிச்சு ஏன் பண்ண சொல்றேன்? உடம்பு கூலாகும். உடம்பு கூலாய் வந்து பரவாயில்ல, 3:45 மழையில ஹாட் வாட்டர் போட்டு குளிங்க. மெட்ராஸே வெள்ளக்காடல இருக்கு, பரவாயில்ல, சோவாட். எங்க ஜெர்மன்ல -5 டிகிரி, -20 டிகிரி, கவலையே இல்ல. சுட தண்ணி போட்டு குளிங்க, வந்து உட்காருங்க. உட்கார்ந்த பின்னாடி மனசை குளிர்விக்கணும். குளித்தல் என்பது குளிர்வித்தல். சரியா? பாடி நைட்டு தூங்கும்போது ஹீட் ஆகும், அதை குளிர்விக்கும். 2வது விஷயம், மனசை குளிர்விக்கணும். அதுக்கு தான் மைண்ட்ஃபுல்னஸ். நீங்க எதற்காக மைண்ட்ஃபுல்னஸ்? நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். எதற்காக மைண்ட்ஃபுல்னஸ்? நான் வந்து இத ஒரு மிக முக்கியமான ஒரு ஜப்பானிய குருகிட்ட கத்துக்கிட்டேன். அந்த இடத்துக்கு போய் கத்துக்கிட்டேன். மறக்கவே முடியாது. எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். 91 வயது அவர் கத்துக்கும்போது. நான் அவர்ட்ட கத்துக்கும்போது அவருக்கு 91 வயது. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நல்லா கவனிங்க மக்களே, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டீப் பிரீத். கண்களை மூடி மூச்சை உள்ளிழுத்து உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே. உங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணும்போது உங்களுடைய இன்டியூஷன், 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்டியூஷன், உங்கள் என்ன பண்ணணும்ன்ற ஒரு தெளிவு
உங்களோட இன்ட்யூஷன் பர்ஃபெக்டா வேலை செய்யும். மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணா 21 நாள் தொடர்ந்து நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணீங்கன்னா தங்க நேரத்துல முதல் ஸ்டெப்பே மைண்ட்ஃபுல்னஸ். ரெண்டாவது விஷயம், நீங்க நம்புறீங்களோ நம்பளையோ தெரியல, என் வாழ்க்கை இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன்னா இதான் காரணம். The word call inner guidance. The word call inner guidance. இந்த இன்ட்யூஷனும் இந்த பிரபஞ்ச யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும்னா சப்கான்சியஸ்ல உங்களை அறியாமல் ஏதோ ஒரு இன்ட்யூஷனை கொடுக்கும். யாரோ உங்களோட குருவே இல்லைனாலும் சரி, நீங்க 21 நாள் தங்க நேரம் பண்ணீங்கன்னா மனசாட்சியோட உண்மையாக நேர்மையாக பொய் சொல்லாம ஏமாத்தாம பண்ணீங்கன்னா ஒரு இன்னர் கைடன்ஸ் உங்களுக்குள்ள வரும். அது உங்களோட முடிவை சரியாக்கும். அவ்வளவுதான். பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன். மக்களே, அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், இது பெரிய டாபிக். இது டிசம்பரோட நான் ஆரம்பிச்சிருக்கேன். 30 நாளைக்கு டைம் வந்து சொன்ன நேரத்தை 2 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு. கடைசியா ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன். இதோட டோட்டல் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு நாளாவது ஒவ்வொரு நாளும் அடுத்த 30 நாட்களுக்கு 30 நிமிஷமாவது நீங்கள் உங்களுடைய சுய முன்னேற்றம் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு டைமை ஒதுக்கணும். தங்க நேரம் ப்ராப்பரா செய்யறதுக்கு 40ல இருந்து 50 நிமிஷம் ஆகும். அவ்வளவு. ப்ராப்பரான தங்க நேரத்தை நீங்கள் செய்வதற்கு 40ல இருந்து 50 நிமிஷம் ஆகும். இந்த தங்க நேரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா முதல் 21 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை நீங்க டைம் மிஸ் ஆகி எந்திரிக்கிறீங்க, அலாரம் அடிக்கல, உடம்பு சரியில்லை, நீங்கள் எப்ப தூங்கி எந்திரிச்சாலும் உங்க டைரியோ நோட்டோ எடுத்துட்டு முதல்ல குடிச்சிட்டு உட்காந்துருங்க. யார்ட்டையும் பேசாதீங்க. ஆபீஸ் லேட்டா கூட போங்க, தப்பு இல்லை. அந்த ஒரு 40-50 நிமிஷத்தை 21 நாள் பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது, நைட்டு தூங்கும் போது கம்பல்சரி 20 நிமிஷமாவது நீங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை படியுங்கள், கேளுங்கள். அதுக்கு நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நம்ம இந்த மாசம் ஃபுல்லா நம்ம உங்க கூட நான் இருக்கேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை எடுத்துப்போம். அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்போம். வேற எந்த புத்தகமும் வேணும். இந்த 30 நாள் ஒரே புத்தகம் தான் உங்களை எக்ஸ்பர்ட் ஆகிறேன் நான். சரியா? ஒவ்வொரு சாப்டர் படிங்க, நோட்ஸ் எடுங்க, டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, இது ரொம்ப 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 முக்கியம். கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்றது. The word called gratitude journal. தங்க நேரத்துல நம்ம மிக முக்கியமா சொல்றது கிராட்டிடியூட் ஜேர்னல்ல நன்றி உணர்வோடு இருங்க. நான் சொல்றேன், பிளேம் கேம், கம்ப்ளைண்ட் கேம், காசிப் கேம் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா என்னோடய இருந்து என்னையே பண்ண அப்படி இருக்கும். நெகட்டிவ் சொன்னாதீங்கன்னா, நெகட்டிவ் யாரையுமே சொல்லாதீங்க, என்னையே சொன்னா அப்படி இருக்கும். குருவென்ற வார்த்தையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு தப்பா நினைச்சோம் அப்படின்னா உலகத்திலே மிகப்பெரிய பாதகம் என்ன சொல்றாங்கன்னா, குருவோட நன்றி மறப்பது. ஏன்னா குருகிட்ட நீங்க காசு வாங்கலனாலும் கூட அதோட கண்டென்ட்டை வாங்கிருக்கீங்க. அவரோட வார்த்தைகள் உங்களுக்குள்ள போயிருக்கு, அது செயலா மாறி இருக்கு. உங்களுடைய எண்ணம் சொல் செயல்ல உங்களுடைய குருவோட வார்த்தைகள் இருக்கு. அப்படி உள்ளுக்குள்ள போன ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நஞ்சு போல நன்றி மறந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ்க்குள்ள போகும்போது, ஒரு பொய்யான வேலையை செய்யும் போது ஏற்கனவே பிரபஞ்சம் வச்சு செஞ்சுட்டு இருக்கு. என்ன பண்ணுது? வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இனி அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. அதனால நன்றி உணர்வை அதிகப்படுத்துங்க. 2 லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். 2 லிஸ்ட் முக்கியம். அந்த 2 லிஸ்டையே நீங்க போடணும். இந்த 2 லிஸ்ட் எப்படி போடணும்ன்றதை சொல்லிடுறேன். ஒரே இடத்துல உட்கார்ந்து எழுதணும், ஒரே நேரத்துல எழுதணும். அந்த முதல் லிஸ்ட் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட் லிஸ்ட். 100 பேருக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். ஒரு தடவை சொன்னா போதும், டெய்லியும் எழுத வேணாம். ஒரே ஒரு நாள், நாளை காலையில 5 மணிக்கோ 4 மணிக்கோ 3 மணிக்கோ எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு நோட்டோ டைரியோ எடுத்துக்கிட்டு, யாராவது எனக்கு நீங்க பர்சனலா அதை போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரியா? கிராட்டிடியூட் 101 சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு கிராட்டிடியூட் 101. 101 பேருக்கு நன்றி சொல்லும். 101 பேருக்கு எந்த இடத்துல எழுதுறீங்களோ அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. பேனா 2 பேனா எடுத்துங்க. பேனா எழுதுனா கூட 2 பேனா ஒரு டைரி, அந்த டைரியில இடம் இருக்கணும். அப்படியே வரிசையா எழுதிட்டே வாங்க. 101 பேருக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போகணும். இதை ஒரே ஒரு தடவை பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம், விஷ் லிஸ்ட் 101 ரொம்ப முக்கியம் நண்பர்களே. விஷ் லிஸ்ட் 101 உங்களோட ஆசைகள் 100 ஒரே இடத்துல எழுதணும், ஒரே நேரத்துல எழுதணும். விட்டு விட்டு எழுதக்கூடாது. 10 ஆசை, மறுநாள் 10 ஆசை, அடுத்த நாள் 10 ஆசை, அப்படி கிடையாது. ஒரே இடம், ஒரே நேரம். இந்த 101 எழுதணும். நாளைக்கு கிராட்டிடியூட் எழுதுங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா விஷ் லிஸ்ட் 101 எழுதுங்க. இது 2 உங்களை டிசம்பர்ல கோடீஸ்வரனா மாத்தும். எப்படின்றத சொல்றேன். 1 கிராட்டிடியூட் ஜேர்னல் சொல்லிட்டேன். 2வது, உங்களுடைய ப்ராக்ரஸ டெய்லி ட்ராக் பண்ணும். ரிவ்யூ அண்ட் மானிட்டர் ரொம்ப முக்கியம். ரிவ்யூ அண்ட் ரிப்போர்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது விஷயம், இதை மட்டும் பண்ணா ஜெயிச்சிருவீங்க. என்ன தெரியுமா? எந்த ஒரு செயல் செய்யும் போதும் the word call Y factor அப்படின்னு. Y factor. உங்க குழந்தை வந்து எங்கேயாவது போகணும்னு சொல்லுது, ஏமான்னு கேளுங்க.
உங்க பையன் வந்து இந்த கோர்ஸ் தான் படிப்பேன்னு சொல்லுவான். ஏன்டா பையான்னு கேளுங்க. ஏன்னு கேளுங்க. ஒரு 5 ஏன்னு கேளுங்க. ஏன் இந்த கோர்ஸ்? ஏன் இந்த காலேஜ்? ஏன் இப்படி யோசிக்கிற? இத பண்ணா என்ன நடக்கும்? இது மாதிரி ஒரு 5 கேள்வி கேளுங்களேன். இந்த 5 கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லிட்டானா அது சரி. இந்த ஒய் ஃபேக்டர் அப்ளை பண்ணுங்க. சரி, அடுத்தவங்கள்ட்ட விட்டுருங்க. உங்களோட ஒய் ஃபேக்டர் கேளுங்க. நாம ஏன் இப்படி பண்றோம்? இத பண்ணலாமா வேணாமா? இந்த பிசினஸ் பண்ணலாமா வேணாமா? இந்த முதலீடு பண்ணலாமா வேணாமா? இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணலாமா வேணாமா? இந்த இடத்துல ஒய் எந்த ஒரு கேள்விக்கும் 5 ஒய்க்கு ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு மக்களே மன்னிக்கணும், என்னோட பேட்டரி வந்து காலியாக போகுது. சரியா? கடைசி 2% தான் காட்டுது. மன்னிக்கணும். டக்குன்னு நான் முடிக்கிறேன். இந்த ஒய் ஃபேக்டரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். உங்க சாட் பாக்ஸ்ல இது வரைக்கும் நான் பேசுனதுல கேள்விகள் இருந்தா போடுங்க. டக்குன்னு ஆன்சர் சொல்றேன். 2% தான் இருக்கு. இந்த ஒய் ஃபேக்டரை யூஸ் பண்ணி உங்களோட கோலை செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 100% உங்களோட கோல் சக்சஸ் ஆகும். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. டிசம்பர் மாசம் ஒரு அமேசிங் மாசமா இருக்கும். டிலைட்ஃபுல் டிசம்பரா மாறும். மார்வெலஸ் மலேசியா மாதிரி டிலைட்ஃபுல் டிசம்பர்ல நம்ம இருக்கோம். இப்ப உங்களோட கேள்விகளை சாட் பாக்ஸ்ல போடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சு ஆன்சர் சொன்னா டைம் ஆயிடும். டக்குன்னு சாட் பாக்ஸ்ல உங்களோட கேள்விகளை கேளுங்க. அதுக்கு ஆன்சர் டக்குன்னு சொல்றேன். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துறீங்க. உங்களோட பேசும்போது சில விஷயங்கள் தான் ஷேர் பண்ண முடிஞ்சது. இதற்கான பிராக்டிகல் ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொரு நாளும் நான் ஜூம்ல சொல்லி தரணும்னு இருக்கேன். ஹோப்ஸோ அது எப்போ வாய்ப்பு கிடைக்காதோ நம்ம செய்வோம். சிவிபி மென்டாரிங், கோச் விஜய் பிரயாக் மென்டாரிங் ஒரு விஷயம் இருக்கு. அதுல டெய்லி மக்களை வந்து நான் ரிப்போர்ட் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த வருடம் வந்து என்னோட 62 பேர் நினைக்கிறேன் என்னோட பயணம் செய்யறாங்க. இதுல நிறைய பேர் பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் நான் அல்ல, என் குரு தான். என் குருவோட வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இதை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த ஜனவரியில நிறைய 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 சக்சஸ் ஸ்டோரி கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்ப நம்ம சாட் பாக்ஸ்க்கு போயிட்டு என்னென்ன கேள்விகள் பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ. என்னன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சூப்பர் சார், வெரி யூஸ்ஃபுல் சார், சூப்பர் சார். Your speech is very great, sir. 100% really speech is great. First time your meeting is I am attend, sir. Thank you so much, sir. You make my day. Thanks a lot. Thank you, sir. வாழ்க. Thank you very much, sir. Y factor how it works ன்னு கேட்டிருக்காங்க. தங்கையன் கேட்டிருக்காரு, உடுமலைப்பேட்டையில இருந்து கேட்டிருக்காரு. இதுக்கு நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஒய் ஃபேக்டர்ல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சார். நீங்க வந்து டக்குன்னு பிளைண்டா ஒரு சடனா ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒய்ன்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. 30 டேஸ் ரூல்னு ஒன்று இருக்கு சார், பினான்சியல் ரூல்ல. அது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 30 நாள் கழிச்சு வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். இல்ல சடனா வாங்கணுமா, ஒரு ஆஃபர் போடுவான், டக்குன்னு வாங்கிட்டா ஏமாந்துருவோம். ஒரு 30 நாள் கழிச்சு அந்த பொருளை நீங்க வாங்குனீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மையானது. உடனே வாங்கணும்னு நினைச்சா அது பொய்யானது. அது போல நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா ஒய் ஃபேக்டர் நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு சடனா ஒரு பெரிய ஒரு பவுன்சர் மாதிரி, ஏன் இதை பண்ணணும், அதான் குழந்தைங்களை கேட்க சொன்ன ஆன்சர் சொல்லிட்டேன் பாருங்க. நான் ஒரு குழந்தைகிட்ட அது வந்து ஐடி இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிப்புன்னு சொல்லுது, ஏன்னு கேளுங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் இது அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆன்சர் நீங்க இருக்கும். ரெண்டாவது என் ஃப்ரெண்டு படிக்கிறான் அப்படின்னு, ஓகே ஏன் எங்க படிக்கலாம், இந்த காலேஜ் தான் படிக்கணும், ஏன் இந்த காலேஜ்ல படிக்க கூடாதா, ஏன் இந்த காலேஜை சூஸ் பண்ற, அப்ப அதுக்கு ஒரு ஏன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது மாதிரி உங்க செயல்ல செஞ்சு பாருங்க, நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. அடுத்தது யூ ஆர் கிரேட் சார், ஜாயின்ட் வெரி லேட் பட் வெரி எக்ஸைட்டட், ஃபீலிங் ரெக்ரெட் ஃபார் த லேட் ஜாயினிங். யுவராஜ் சொல்றேன், அமேசிங் ட்ரைனிங் சார். தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன், வெரி யூஸ்ஃபுல் சார். நன்றி சார், தேங்க்யூ சோ மச், வாழ்க வளமுடன், தேங்க்ஸ் சார். உங்கள் மகாகுரு வாழ்க வளமுடன். ஐயோ, இது பெரிய ஒரு சூப்பரான வார்த்தை. இது என்னுடைய அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம். என் அக்கௌண்ட்ல வந்து ஒரு கோடி போட்ட மாதிரி என் மகாகுரு வாழ்க அப்படின்றது. தேங்க்யூ, சூப்பர் சார். 21 days of hard work, I will reach all my goals. உண்மைதான் ஐயா, சூப்பர், கண்டிப்பா பண்ணுவீங்க. தேங்க்யூ யுவர் டைம். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார், 200% தேங்க்யூ சார், சூப்பர் ட்ரைனிங் சார், ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங் சார். தேங்க்யூ சார், சூப்பர், வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். ஹவு டு சேஞ்ச் மை ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது. நண்பா, தள்ளி போடுறதால பல அடிகளை வாங்கியிருக்கோம். தள்ளி போடல, அதான் சொல்லுனேன், நீங்கள் ஒரு செயலை தள்ளி போடுகிறீர்கள் என்றால் உங்கள் வெற்றி தள்ளி போடுகிறீர்கள் அர்த்தம். தள்ளி விட்டுருவோங்களா மேல இருந்து. ஏன் நம்ம தள்ளி போடுறோம் சார், நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு சார். ரெண்டாவது நம்ம சீரியஸா கமிட்டடா போக்கஸா இல்ல. இன்னும் வாங்கின அடி பத்தலையா, இல்ல பண்ணணும்ல, அதுக்குதான் ஒரு கமிட்மெண்ட் கிரியேட் பண்ணீங்க. ஏன் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஏன் தள்ளி போடுறோம்,
லேசி. இப்ப மழை வருது, கோல்டன் அவர் பண்ண மாட்டோம். ஏன் மழை வரும்? அப்ப எல்லாருமே தங்க நேரம் பண்ணாம தான் இருக்காங்களா? எல்லா இடத்துலயும் மழை தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் வெயில் இருக்க தான் செய்யுது. பண்றவன் பண்ணிட்டே இருப்பான், தள்ளி போடுறவன் தோத்துருவான். தேங்க்யூ சோ மச் கோச் குரு விஜய் பிரயாக். நன்றி நன்றி நன்றி. காட் ஆல்மைட்டி பிளஸ் யூ அண்ட் ஃபேமிலி அண்ட் யுவர் அம்மா குரு பிரே. ஐயோ அமேசிங்மா. நீங்க வந்து சாந்தா மேடம் அமேசிங். ஆமா கண்டிப்பாமா. என் குருவை சொல்லும் போது எனக்கு நான் நெகிழ்வடைகிறேன். என் குரு போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு பிச்சைக்காரன் என்பதில் பெருமையா சொல்றேன், பெருமிதம் கொள்கிறேன். என் குரு போட்ட பிச்சை, என் உயிர் பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கேன். என் அம்மா ரொம்ப நல்லா இருக்கணும். 73 வயதை தாண்டிடுச்சு. ஒவ்வொரு முறையும் கிளைமேட் கண்டிஷன் அந்த ஊர்ல வரும்போது நான் பயப்படுவேன். ஏன்னா குளிர் அதிகம் யூஎஸ்ல அவங்க இருக்க இடத்துல. அம்மா நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அம்மா நீ இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் நிறைய வருஷம் இருக்கணும், நிறைய விஜய் பிரயாக்களை உருவாக்கணும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். திஸ் டைம் இஸ் அமேசிங் எனர்ஜி இன்டேக் மை மைண்ட். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் செல்லாம் பழனி. Learn a lot today. Really appreciate your sharing, coach. Nandri. Really great, sir. Thank you. Wife factor will really work, but I am sensitive to act immediately. Now I understand, sir. Thank you so much, sir. Okay. Money to everyone. Money என்ற பேர் நல்லா இருக்கே. Money MONEY போட்டிருக்காங்க. அமேசிங். வாழ்க வளமுடன். நன்றி. Delightful December meeting. Amazing. How to come inside your personal mentorship? ஒண்ணு இல்ல சார், எப்படி பர்சனல் மென்டாரிங்ல வரணும் அப்படின்னா என்னோட செக்ரட்டரி நம்பர் இருக்கு. நான் வந்து கோரியம் கிளப்ல போட சொல்றேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு 1 இயர் என்னோட பர்சனல் மென்டாரிங்ல இருங்க. உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒரு அணில் மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுவேன். என் குரு கூட இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். Thanks a lot your explanation. Thanks for called read book of Think and Grow Rich. Your speech is now juice of Think and Grow Rich book. உண்மைதான். ஏன்னா அந்த அதாவது Think and Grow Richல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதனால அந்த புத்தகத்தை படிக்க சொல்றேன். அதை எக்ஸ்பாண்ட் பண்றேன் நான். சரியா? என்னுடைய அதாவது நான் படித்த, அனுபவித்த, கத்துக்கொண்ட விஷயங்களை என் அனுபவங்களோட சேர்த்து சொல்றேன். சரியா? எல்லா கருத்துக்களுமே என் கருத்துக்கள் அல்ல. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஊடகம். எனக்கு வந்து என் குரு சொல்லி கொடுத்த விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். நெப்போனியல் ஃபவுண்டேஷனுக்கும் என் குருவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு ஒரு காலத்தில் இருந்தது. நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருங்க பர்சனலா. ஃபார் கிராட்டிடியூட் ஐ சஜஸ்ட் டு ரீட் சீக்ரெட் புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். கிராட்டிடியூட் நான் சொன்ன ஹோம்வொர்க் எழுதுங்க சார். நல்லது. நன்றி சார். ப்ளீஸ் ஷேர் த கான்டாக்ட் நம்பர். கண்டிப்பா கான்டாக்ட் நம்பர் போட சொல்றேன். தேங்க்யூ மை மைண்ட் ரீப்ரோக்ராம். கண்டிப்பா பண்ணி நடக்கிறோம், ஜெயிக்கிறோம். மக்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு ஆரம்பம் அப்படின்னு நான் சொல்றேன். மக்களே நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஆரம்பம். அம்மா குரு வாழ்க வளமுடன் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அம்மா குரு வாழ்க வளமுடன் நிறைய பேர் போடுறாங்க அப்படின்னா, எப்பயுமே நான் சொல்லுவேன், எனக்கு எதுவும் நன்றி நீங்க சொல்லக்கூடாது, சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமானவன். தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு புத்திசாலியோ அறிவாளியோ எல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரணமானவன். என் குரு தான் என்னை வந்து உருவாக்குனவங்க. எப்பயாவது நீங்க எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த தேங்க்ஸ் வந்து உங்களோட வெற்றியால சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். முதல் நன்றி எப்படி நீங்க சொல்லணும், என்னோட டர்ன் ஓவர் 1 கோடி இருந்துச்சு, அது 3 கோடியா மாறி இருக்கு சார். தேங்க்யூ. அதுதான் எனக்கு நீங்க சொல்ற நன்றி. உங்களுடைய சக்சஸ் தான் எனக்கு நீங்க கொடுக்குற பீஸ். நன்றி. 2வது உண்மையா நீங்க நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது எனக்கு சொல்லக்கூடாது, என் குருவுக்கு சொல்லணும். ஒரு அவ்வளவு சூசைட் கண்டிஷன்ல நான் சொல்லியிருப்பேன் வீடியோல, உயிருள்ள பிணம் போல் உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க முன்னாடி உட்காரும் போது நான் உயிருள்ள போனோம். இன்னைக்கு என் வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னா அது காரணம் அவங்க தான். அதனால எப்பயுமே நீங்கள் உங்களோட பர்சனல் வேண்டுதல் வைக்கும் போதும் கூட நீங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் என் மகாகுரு அப்படின்னு சொல்லிட்டு, மகாகுரு அம்மாவுக்கு ஒரு நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டிட்டீங்கன்னா, எனக்கு நீங்க பண்றதை விட பெரிய விஷயம். எனக்கு நீங்க அதான் சொன்னேன், என் அக்கௌண்ட்ல 1 கோடி போட்ட மாதிரி. எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என் குரு வந்து நீங்க உங்களோட பிரார்த்தனையில தயவு செய்து நான் கேட்கறது ஒரே ரெக்வஸ்ட், வேற எந்த ரெக்வஸ்டும் நான் கேட்க மாட்டேன். ஒரே ரெக்வஸ்ட் தான். அத்தனை வருஷத்துல 17 வருஷத்துல ஒரே ரெக்வஸ்ட் தான். உங்கள் வேண்டுதல்ல, உங்கள் பிரேயர் லிஸ்ட்ல என் குருவை வைங்க. எனக்கு அது போதும். அவங்க இன்னொரு 5 வருடங்களோ 10 வருடங்களோ எக்ஸ்ட்ரா இருந்துட்டாங்கன்னா அது அது போதும் எனக்கு. என்ன சொல்றது, அந்த அம்மா நல்லா இருந்தா நான் நல்லா இருந்தேன். அதை மட்டும் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். 21 டேஸ் அந்த கோல்டன் அவர் ட்ரைனிங்ல நீங்க இருங்க. சி ஆன் டாப். அதுல கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போடுவாங்க. மக்களே கத்துக்கிட்டோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு அற்புதமான நேரம் டிசம்பர்ல மழை அதிகமா வரும், குளிர் வரும், எது வேணா வரட்டும். 21 நாள் நம்ம கோல்டன் அவரை ப்ராப்பரா பண்றோம். 2025ல பிளாஸ்ட் பண்றோம். சி ஆன் டாப். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். என்ன கத்துக்கிட்டீங்க என்கிட்ட அப்படின்றத 4AM கிளப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். என்கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்கன்றத இந்த 4AM கிளப்ல ஷேர் பண்ணலாம். நன்றி நன்றி நன்றி.
ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். கோபால் சார், நீங்க கேட்டிருக்கீங்க சரோடைய வீடியோஸ் எங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எதில் கேட்குறீங்கன்னு தெரியல ஆக்சுவலி. சிபி சேனல் இருக்குது, தென் அதர்வைஸ் பவர் ப்ரோ ஆப் இருக்குது. என்னுடைய நம்பர் நான் வந்து இப்போ கொரியம் கிளப்ல கொடுக்குறேன். நீங்க எதுனாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். நன்றி.